هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கின்ற சகோதரர்களே, பெரியார்களே, வயது முதிர்ந்தாலும் கூட நாங்கள் மார்க்கத்தை தேடுகின்ற முயற்சியிலே சோர்வடைய மாட்டோம் என்ற உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கின்ற பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி ஒரு தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக ஏற்பாட்டை எனக்கு செய்து தந்த இந்த ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்காக சிரமத்திற்கு மத்தியிலே இங்கே வருகை இருந்திருக்கின்ற உங்களுக்கும், அதுபோன்று இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து வந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் SLTJ அமைப்பினர் அதன் நிர்வாகிகளுக்கும் முதற்கண் நான் நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தலைப்பிலே பேசுவதற்கு முன்னால் உங்களிடத்திலே எந்த ஒரு அமைப்பை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் இங்கே இருந்தால் அல்லது கேட்டுக்கொண்டிருந்தால் முதற்கண் அவர்களிடம் நான் ஒரு மன்னிப்பை கேட்கிறேன். உங்களை பற்றிய கசப்பான தகவல்களை எல்லாம் இந்த மக்களிடத்திலே சொல்லி உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அல்லது புண்படுகின்ற உங்கள் உள்ளங்களை கொண்டு நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இதனை நாம் சொல்லவில்லை. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிர்பந்தம், ஒரு தவறை நாங்கள் நியாயப்படுத்த முடியாது, தவறை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எமக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த ஜமாத்தின் தலைவர் மௌலவி உமர் அலி அவர்களோடு எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு ஆசிரியர், தனிப்பட்ட வகையிலே மிகச்சிறந்த நல்ல சில பண்புகளை கொண்டவர், ஏழைகளோடு மிகுந்த இரக்கம் உள்ளவர், இப்படி பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. நான் மறுப்பதற்கு இங்கே வரவில்லை. அவர்களிடம் பலமுறை இதனை பேச வேண்டும் என்று நாங்கள் துடித்த போதெல்லாம் அவர் பேசுவதற்கு பதிலாக எங்களை புறக்கணித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த கொள்கை பற்றிய சில சந்தேகங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இலங்கையிலும் தென்னிந்தியாவிலும் கூட நான் பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறேன். அங்குள்ள பல ஆளுங்களை சந்தித்திருக்கிறேன். இந்தியாவிலிருந்து வந்து இலங்கைக்கு இறங்கியதும் நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று என்னை தடை விதித்து என்னோடு யாரும் பேச்சுவார்த்தைகளை வைக்கக்கூடாது என்று தடை விதித்த மௌலவி உமர் அலி அவர்கள் பண்பு ரீதியாக ஒரு நல்ல மனிதர் என்று நான் சொன்னாலும் மார்க்க ரீதியாக அவர் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறார் என்பதை கவலையோடு நான் அறிய தருகிறேன். இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கொள்கையிலே 1992 ஆண்டிலிருந்து
2003ஆம் ஆண்டு கடைசி பகுதி வரைக்கும் இருந்திருக்கிறேன். இந்த மார்க்கத்தையும் கூட மௌலவி உமர் அலி, அதற்கு முன் அமீராக இருந்த மௌலவி நதீர் ஆகியவர்களிடம் மிக நெருக்கமான ஒரு மாணவனாக இருந்து நான் படித்திருக்கிறேன். என்னை போன்று இங்கே வருகை வந்திருக்கிற மௌலவி சித்திக் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஏத்தாளை பகுதியிலிருந்து ஒரு சகோதரர் இங்கே வருகை வந்திருக்கிறார். கொழும்பிலே பல வருடங்களாக அமீராக இருந்து இந்த ஜமாத்துக்காக பல லட்சம் ரூபாய்களை இழந்த எமது சகோதரர் காமில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் வருவதற்கு முயற்சித்தார்கள், என்றாலும் எங்களது வாகனம் இடம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு தேவைக்காக போயிருப்பார்கள், அது நடக்கவில்லை அல்லது சாதிக்க முடியவில்லை, இவர்கள் திரும்பி விட்டார்கள் போல என்று நினைக்கலாம். 12 வருடங்களாக இருந்திருக்கிறோம். ஒரு தேவைக்கு போனவன் 12 வருடம் இருக்க மாட்டான், குறைஞ்சா ஒரு 2 மாசம் 3 மாசம் இருப்பான். அது மாத்திரமல்ல, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற கொள்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கைதான் சரியானது என்ற அந்த நம்பிக்கையின் விளைவாக பல பிரச்சார மேடைகளிலே நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். மிக உறுதியாக அதற்காக உழைத்திருக்கிறோம். இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை பற்றி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ளாமல் அவர்களை விரோதிகளாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சில போது சில உலமாக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு அச்சுறுத்தல்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சில போது சில மேடைகளிலே எங்களை எதிர்த்தவர்களோடு எங்களை எதிர்த்தால் நாங்கள் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்று ஏன் இப்படி எல்லாம் செய்தோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், எமது இளமையை மார்க்கத்துக்கு முரணான வழிகளிலே கழித்துவிடக் கூடாது, சத்தியத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு துடிப்பையும் தவிர வேறு எந்த ஒரு லாபமும் எங்களுக்கு இருக்கவில்லை. இதை நான் ஒரு மேலதிகமான ஒரு தகவலாக நான் உங்களுக்கு அறிமுகத்துக்காக சொல்கிறேன். பெருமை அடிப்பதற்கு இதை நான் சொல்லவில்லை. இதெல்லாம் எதற்காக சொல்லுவோம் தெரியுமா? இங்கிருக்கின்ற சகோதரர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்கள் நம்மை பற்றி சில நேரம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் நம்மை பற்றிய சில தவறான செய்திகள் ஊட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் இந்த சந்தர்ப்பம், இந்த வினாடியிலே நீங்கள் அதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை நான் கடைசி சந்தர்ப்பமாக உங்களுக்கு தருகிறேன். சரி, இப்போது வாருங்கள், இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த வழிகட்ட ஒரு அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வை வழிபடுவதற்காகத்தான் இந்த மனித சமூகம் படைக்கப்பட்டார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதுன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் எனக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த பணியை உலகத்திலே பல நபிமார்கள் செய்தார்கள். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை முடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இறுதி நபி, அவர்கள்தான் காத்தமுல் அம்பியா என்று நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அந்த நபி நமக்கு சொல்லித் தந்த வழிமுறைகள் என்ன? நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதிலும் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதிலும் தான் இம்மையும் மறுமையும் நமக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறோம். அந்த நம்பிக்கை நமது உள்ளத்திலே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. எமது நபியை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். எங்கள் உயிர்களையும் எங்கள் பொருள்களையும் விட நேசிக்கின்றோம். டென்மார்க் என்ற ஒரு பத்திரிகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைந்து விட்டது என்ற காரணத்துக்காக எமது உள்ளங்கள் கொதித்தன, எமது நெஞ்சங்கள் அதறின, எமது சிந்தனைகள் விரக்தி அடைந்தன. பலர் போராட்ட களத்திலே குதித்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மேல் எங்களுக்கு இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தூதர் நமக்கு எதை சொல்லித் தந்தார்களோ அதுதான் மார்க்கம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி, அவர்கள் சொன்னதுதான் கொள்கை, அவர்கள் கொண்டு வந்ததுதான் மார்க்கம் என்பதை உறுதியாக நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். 5 மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. 5 நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றும் ஷஹாதத்து சொல்வது முதலாவது அம்சம். நாங்கெல்லாம் கலிமா சொல்லி இருக்கோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.
இதை நிறைவேற்றிருக்கிறோம். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, வ ஈதாஉ ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது, வ ஹஜ்ஜு வ ஸௌமி ரமலான், ரமலானிலே நோன்பு பிடிப்பது, அதே போன்று ஹஜ் செய்வது என்று 5 அம்சங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்தார். இந்த 5 அம்சங்களை இந்த சபையில் யாராவது நிராகரிக்கிறீர்கள் என்றால் கையை தூக்கி காட்டுங்கள். யாராவது நிராகரிக்கிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் யாரும் நிராகரிக்கவில்லை. ஈமானுடைய அம்சங்கள் இருக்கிறது. அல் ஈமானு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை நம்புகிறோம், அவருடைய மலக்குகளை நம்புகிறோம், அவருடைய தூதர்களை நம்புகிறோம், அவருடைய விதியை நம்புகிறோம். யாராவது மறுக்கிறீர்களா இந்த சபையில்? ஒரு சிறுவர்கள் கை தூக்கட்டும் பார்க்கலாம். எல்லோரும் நம்பி இருக்கிறோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படை அம்சம். நான் இந்த சொன்ன இந்த ஹதீஸிலே நீங்கள் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் சாரார் சொல்கிறார்களே, மௌலவி அன்சார் மதனி அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று பையத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதா? சொல்லுங்கள் யாராவது இந்த சபையில் இருந்தால். அது ஏன் எதற்கு என்று விளக்கம் சொல்லப்பட்டது. நானும் சில தகவல்கள் உங்களுக்கு தருகிறேன். சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்வதென்றால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை மக்காவிலும் மதீனாவிலும் சந்தித்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரைக்கும் எதற்காக போராடினார்கள் தெரியுமா? உமிர்து அன் உகாத்தில நாஸ், இந்த மனித சமூகத்தோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன்? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதனை அவர்கள் செய்துவிட்டால் ஃபைதா ஃபஅலு ذلك அஸமு மின்னி திமாஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், அவர்களுடைய இரத்தத்தை பாதுகாத்து விட்டார்கள், சொத்துக்களை பாதுகாத்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த போராட்டம் தான் இன்று வரைக்கும் உலகத்திலே செய்யப்படுகிறது. இந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையில் ஒரு மனிதர் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வை மாத்திரம் கடவுளாக வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரம் இன்று உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், அதை ஒவ்வொரு ஜமாத்துக்களும் செய்து கொண்டிருக்கிறது. இதை தப்லீக் ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது, ஜமாத் இஸ்லாமி செய்து கொண்டிருக்கிறது, தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக கொழும்பிலிருந்து இரண்டு வாகனங்களை பிடித்துக் கொண்டு உங்களை நோக்கி நாங்கள் வந்தோம். ஏதாவது உங்களிடத்தில் ஒப்பந்தம் பேசியிருக்கிறோமா? நாங்கள் ஒருவருக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டோமா? ஏன் செய்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கின்ற அந்த அன்பு, சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற அந்த துடிப்பு, தவறுகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷம், இதை நீங்கள் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே செய்த போராட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற போராட்டம், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்ற போராட்டம். சிலைகளை வணங்காதீர்கள், கபறுகளை வணங்காதீர்கள், இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையை மிகச் சுருக்கமாக நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்கின்ற இந்த சாரார் என்ன அடிப்படைகளோடு நம்மை சந்திக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், நல்ல விஷயம். அந்த தலைமைத்துவம் இந்த உலகத்திலே சத்தியத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும், நல்ல விஷயம். அந்த தலைமைத்துவம் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு பெயரோடு இயங்கும். ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களாகத்தான் எல்லோரும் இருக்கிறோம், அதையும் நல்ல விஷயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய அமீருக்கு வந்து அவரிடத்திலே பையத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இன்று இலங்கையில் மட்டுமல்ல, பாகிஸ்தானிலே இந்த அமைப்பு செயல்படுகிறது, அதனுடைய கிளையாக இலங்கையிலே இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களிடத்தில் யார் வந்து பையத்து செய்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள், எங்களிடத்தில் வந்து யார் பையத்து செய்யவில்லையோ அவர்கள் காபிர்கள். இது சாதாரணமாக உங்களுக்கு இது ஒரு கேட்டுக்கொண்டு போவதற்கே ஒரு பொறுமையாக இருக்கிறதா? இது ஒரு முஸ்லிமை காபிர் என்று சொல்கின்ற அதிகாரம் இந்த உலகத்திலே எவருக்கு இருக்கிறது? பையத்து செய்யும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நபிமொழியை சொல்லி காட்டினேன். இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அம்சமாக இவர்கள் சொல்வது போன்று என்ன சொல்ல வேண்டும்? பையத்து செய்வதைத்தான் சொல்லி இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்டா. இவங்க சொல்றாங்க இல்லப்பா பையத்து செய்யணும்டா. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை 5 ஆராய்ச்சியது யார்? எப்படி இஸ்லாத்தினுடைய
நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு கேள்வி வரும், ரசூலுல்லாஹ் கிட்ட பையத்து செஞ்சாங்க தானே என்று. அதுக்கு சொல்றேன். அடுத்த ஒரு பிரச்சனைக்கு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் பல நாட்டுக்கு தளபதிகளை அனுப்பினார்கள், பல போர் படைகளை அனுப்பினார்கள். யமனுக்கு முஆது இப்னு ஜபலை அனுப்பினார்கள். கேட்கிறாங்க, முஆது இப்னு ஜபல் யா ரசூலுல்லாஹ், மக்களுக்கு இப்ப என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் இன்னும் இவர்களுடைய பாசையில சொல்றா இருந்தா போய் எல்லாத்தையும் பையத்து வாங்குங்க, அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும். எப்படி சொல்றாங்க தெரியுமா? உதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நோக்கி நீங்கள் அவர்களை அழையுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நோக்கி அழையுங்கள். ஏற்றுக்கொண்டு விட்டால் தொழுகை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஜகாத்தை அவர்களுடைய வசதி படைத்தவர்களிடம் அறவிட்டு ஏழைகளுக்கு கொடுங்கள். ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் சொல்றான். ஆனாலும் ஒரு வேடிக்கை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இவர்களிடத்திலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை 5 தான். இது என்ன இப்பதான் ஆரண்டாரு, ஒரு கொஞ்ச நேரத்தில் 5 ஆக்கிட்டாரு நீங்க யோசிப்பீங்க. இன்னும் சில விஷயத்தை சொல்லும் போது ரொம்ப சிறுவில்லத்தனமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவீனமாக நடப்பது என்பது வேறு, சின்ன பிள்ளைத்தனமாக நடப்பது என்பது வேறு. ஒருத்தர் தெரியாம ஒன்றை செய்யறான் என்பது அவருடைய அறிவீனம். சின்ன பிள்ளை ஒரு விஷயம் செய்யும் போது அது சின்ன பிள்ளை, அது அறிவு என்பது அல்ல, சின்ன பிள்ளை செய்வது நாம சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் யார் என்று சொன்னேன் தெரியுமா? பின்னால் ஒன்றை கலியங்கள் எது? ஹஜ்ஜிக்கு போக மாட்டாங்க. கேட்டு பாருங்க, கூப்பிட்டு யார் இருந்தாலும், ஏப்பா நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்களா? அங்க முஸ்லீம் இல்லையே. ஹஜ்ஜிக்கு போனா மக்காவுல இமாம் தொழுவிக்கின்ற இமாம் சுதேசி முஸ்லிம் இல்லை. மக்காவில் இருக்கின்ற எந்த ஒரு முஸ்லிமான மனிதர்கள் இல்லையே, அவங்க தான் பையத்தை செய்யலையே. இலங்கையில் வந்து ஏத்தாளை என்கின்ற தேடி பிடிச்சு அங்கிருக்கின்ற உமர் ஹசரத் அவர்களிடத்தில் கையை நட்டி பையத்து செஞ்சா தானே முஸ்லிம். அல்லது பாகிஸ்தான்ல போய் கராச்சி என்ற இடத்திலே மலீர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஆரம்பத்தில் நாசிமாபாத் என்ற இடத்தில் நாங்கள் மலீர் இருப்போம், அது ஒரு பாலைவன பிரதேசம். அங்க போய் இஸ்தியாக் சாஹிப் என்று இன்று இருக்கின்ற தலைவரிடத்தில் போய் பையத்து செஞ்சா தானே முஸ்லிம். அப்ப முஸ்லிம் இல்லாத காபிர்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு காபாவை எப்படி போய் ஆட்சி செய்வது? எனவே ஒன்றை கூட்டி ஒன்றை குறைத்திருக்கிறார்கள். நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு அமைப்பு. முக்கியமாக நீங்கள் கவனியுங்கள், அல்லாஹ் தஆலா உலகம் அழியும் வரையும் காபாவை பாதுகாப்பதாக நமக்கு வாக்களித்திருக்கிறான். இறுதி காலத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யகஸு ஜைசுன் அல் காபா, ஒரு படை காபாவை அழிப்பதற்காக வருவார்கள். ஃபைதா கானூ பி பைதா மினல் அர்த், அவர்கள் பூமியிலே பைதா என்ற ஒரு இடத்துக்கு வருகின்ற போது யுஹ்ஸபு பி அவ்வலிஹிம் வாஹிரிஹிம், ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் எல்லாம் அழிந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. காபாவை பாதுகாப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்களே, இவர்களுடைய பார்வையில் இந்த காபாவில் இருப்பவர்கள் எல்லாம் யார்? முஷ்ரிக்கள். நஊது பில்லாஹி மின்ஹு. இந்த காபாவை நிர்வகிக்கின்றவர்கள் யார்? காபிர்கள். இதை சொல்லும் போது ஒரு நினைவு வருகிறது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நாங்கள் யாரையும் காபிர் என்று சொல்ல மாட்டோம். हमने किसी को काफिर नहीं कहते हैं. நாங்கள் யாரையும் காபிர் என்று சொல்ல மாட்டோம். ஏ हम पर भुगतान है, இது எங்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு என்று சொல்கிறார்கள். யார் சொல்றது? இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய தலைமை பீடம் பாகிஸ்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உமர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனில் சேராதவர்களை காபிர் என்று தெளிவாக பத்வா கொடுத்தார், முஷ்ரிக்கள் என்று பத்வா கொடுத்தார். கொடுத்துவிட்டு 2002ஆம் ஆண்டு அல்லது 2001ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நாங்கள் யாரையும் இதுவரையும் காபிர் என்று பத்வா கொடுத்ததில்லை, மௌலவி நதீர் என்ற ஒருவர் தான் பிரிந்து சென்றவர் தான் காபிர் என்று சொன்னார் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை அந்த சபையிலே சொன்னார். மறுக்கட்டும் பார்க்கலாம், இது நதீர் மௌலவி தான் சொன்னார், நாங்க சொல்லல. சரி, 1989 இருந்து 1998 வரைக்கும் நதீர் மௌலவி உமரையும் கூட இருக்கிறான். சரியான முறையில நீ கொள்கை பேசுற ஒரு ஆளா இருந்தா 98ஆம் ஆண்டு வரைக்கும், 89 இருந்து 98 வரைக்கும் எத்தனை வருஷம்? 9 வருஷம் கூட தனப்பா இருந்த நீ நதீர் மௌலவி ஏன்பா இப்படி நீ செய்யறா, காபிர்னு சொல்றது நம்ம கொள்கை இல்லை என்று சொல்லி ஒதுங்கி இருக்கலாமே. பொய் சகோதரர்களே, அந்த அவரை இப்படி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க நம்புவீர்கள். ஏனென்றால் ஒரு முஸ்லிமை நம்புற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும், அந்த கொள்கை சார்ந்தவர்கள் நம்ப மாட்டார்கள். அதற்காக அதனுடைய சத்தத்தையும் சேர்த்து உங்களுக்கு காட்டினால் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வார்த்தையில சொன்னாதான் அது பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்பதற்காக இப்போது நீங்கள் கொஞ்சம் மௌனமா இதை கேளுங்க. மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கூட்டத்தை இந்த முழு உலகமும் ஒன்று திரண்டாலும் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் இன்று இந்த முஸ்லீம் ஜமாத், முஸ்லீம்கள் என்ற இந்த அமைப்பு, ஒரு தலைமைத்துவம், ஒரு அமீர், இதில் கருத்து வேற்றுமை கிடையாது. இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய இந்த வஹியை மட்டுமே பின்பற்றும். இப்படி இந்த வஹியை மட்டும் பின்பற்றுகின்ற இந்த ஒரு கூட்டத்தில் வந்து சேருபவர்கள் முஸ்லீம்கள், சேராதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. இந்த அடிப்படையில் இன்று இலங்கையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்
நுழையவில்லை. எனவே இந்த முஸ்லிம் ஜமாத் மேற்குறிப்பிட்ட இந்த அனைத்து பிரிவுகளையும் இவர்கள் காபிர்கள், இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து அடித்துக் கொடுக்கும். இந்த ஜமாத்தில் யார் வந்து நுழைகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம். இந்த ஜமாத்தில் நுழைந்ததற்கு பிறகு யார் வெளியேறி செல்கிறாரோ அவர் முர்த்தத் என்று கூறுகிறோம். இது குர்ஆன் ஹதீஸின் தீர்ப்பாகும். என்ன சொன்னார் விளைஞ்சா விளைஞ்சா கேட்டவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இலங்கையில் இருக்கின்ற தப்லீக் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, தௌஹீத் ஜமாத், இந்த சுன்னத் வல் ஜமாத், ஹுபுல் அவுலியா, இந்த மேற்கூறப்பட்ட எல்லா ஜமாத்துகளும் அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனில் வந்து சேரவில்லை. இதன் காரணமாக இவர்கள் காபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள். இதான் எங்களோட தீர்ப்பு. இதே தீர்ப்பை சொன்னவர் 2002 என்ன சொல்றாரு பாரு. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. பாருங்கள், ஒருவர் சத்தியத்தை பகிரங்கமாக எதிர்த்தான், அபூ ஜஹல் காபிர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அபூபக்கர் சித்திக்குடைய மனைவி அஸ்மாவுடைய தாய் இதை நிராகரிக்கவில்லை, அவரை காபிர் என்று சொல்லவில்லை. இதே போன்று அபூ தாலிபை அல்லாஹ்வுடைய தூதர் காபிர் என்று சொல்லவில்லை. காபிர் என்று சொன்னால் மொழியிலே நிராகரிப்பவர். இப்போது ஒருவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார், ஜமாஅத்துல் முஸ்லிமீனை சேரவில்லை. அவரிடத்தில் அவரை பார்த்து காபிர் என்று சொன்னால் அவர் கேட்பார், நான் எப்போது இதை நிராகரித்தேன் என்று. எனவே நிராகரிப்பவர் தான் காபிர்கள். எனவே இவர்கள் பத்வா வழங்குகின்றார்களே தவிர நாங்கள் வழங்கவில்லை. என்ன சொல்றார்? இவர் பத்வா, இவங்க தான் பத்வா கொடுக்குறாங்களா, நாங்க பத்வா கொடுக்கல என்ற. யார் கொடுத்தது? முன்னுக்கு அவர் தான் கொடுத்தார். இன்னும் பாருங்க, இவர்களுடைய இடம் இது வந்து உங்களுக்கு தெளிவு வழங்கினா தான் அந்த சாராருக்கு நீங்க பதில். ஜனங்க இன்னும் பேச மாட்டாங்க. பேச வேணான்னு லுக் பண்ணி வச்சுக்க, அதான் மெயின் பிரச்சனை. பேசினா தான் இதெல்லாம் காட்டினா என்ன நடக்கும்? அடுத்து பாருங்க. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்கிறது பையன் காபிர்கள். எனவே ஜெயலலிதா அவர்கள் இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜன்னத்து பத்ரிகா அவர்கள் பையத்தை செய்து முஸ்லிம் ஜமாஅத்தில் நுழையவில்லை. எனவே அவர் காபிராக இருக்கிறார், முஸ்லிம் இல்லை, இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். கொண்டு வந்த இந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் இப்படி முஸ்லிம் கூட்டம் கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சேருபவர்கள் முஸ்லிம்கள், இந்த கூட்டத்தில் சேராதவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. இருந்து வெளியேறி செல்பவர்கள் முர்த்தத்துகள். இதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக கூறுகிறது. தௌஹீத் ஜமாஅத் என்று குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. 5 விடயங்கள் ஏவுகிறேன். இப்ப இந்த 5 விடயங்கள் அவரால் செஞ்ச ஜமாத்துக்குள் நுழைந்தார், பையத்தை செய்து விட்டார். இந்த ஜமாத்திலிருந்து பிறகு அவர் போனார், இஸ்லாத்தின் வளையத்தை கலைத்து விட்டார், காபிர், முர்த்தத். மூன்றாவது, மன் மாத்த வலைத்தவிய உணர்ச்சி பையன், எவனுடைய கழுத்தில் பையத்தில் அவனுடைய மரணம் ஜாஹிலியத்தில் மரணம். ஜாஹிலியத் என்று சொன்னால் அவன் காபிராக மரணிக்கிறான், முஸ்லிம் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். 3 ஆதாரங்களை வைத்தோம். இந்த ஹதீஸில் வருகிறது பையத்தை செய்யாதவன் காபிர், பையத்தை செய்யாதவன் காபிர் என்று வந்தால், நபியுடைய காலத்தில் இந்த பையத்தை செய்து நபியுடைய ஜமாஅத்தில் நுழையாமல் இருந்த ஒருவரை நபி அவர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னதற்கு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். இந்த அடிப்படையில் பையத்தை செய்யாதவன் காபிர் என்று வந்திருக்கிறது. எனவே ஜெயலலிதா அவர்கள் குர்ஆன் சுன்னாவில் பையத்தை செய்யாதவன் காபிர் என்று வந்திருக்கிறது. என்னுடைய வாதம், பையத்தை செய்யாதவன் காபிர் என்று எத்தனை ஆதாரம் விளங்குதா? உங்களுக்கு விளங்கலண்டா தனியா வேண்டாம் அடிச்சு தந்துடுறேன் உங்களுக்கு, உங்களோட போன் இல்ல. இதான் சுருக்கம். இதுல என்ன சொல்ல வரோம் தெரியுமா? இவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று அவர்கள் சொல்கின்ற, நாம அதை ஒத்துக்கொள்ள முடியாது, நாங்க அதுக்கு பேர் வச்சு ஜமாத்து தக்ஃபீர், அடுத்தவர்களை காபிராக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஜமாத்து தக்ஃபீர் அல்லது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பதற்கு பதிலாக ஜமாத்துல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்கின்ற ஒரு கூட்டம் என்று நாம் சொல்வோம். சரி, இப்ப வாங்க, இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒருவர் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லிமாக இருப்பார். ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கோத்திரத்துக்கு தொழுகை நடத்துவதற்காக போறார். போய் கொண்டிருக்கும் போது அந்த சபையில ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேள்விப்பட்டு எல்லோரும் அந்த சபைக்கு வந்து விட்டார். அங்கே மாலிக் இப்னு துஹ்ஷம் என்ற ஒரு நபித்தோழரை காணல. ஒரு ஆள் கேட்கிறார், எங்கப்பா மாலிக் இப்னு துஹ்ஷம காணோம், எல்லாரும் வந்துக்கிறாங்க, அவர் மட்டும் வரல என்றார். இன்னொரு சொல்றாரு, ذلك منافق لا يحب الله ورسوله, அவர் முனாஃபிக் ஆயிட்டாரு, அவர் அல்லாஹ் ரசூலை விரும்பல என்றார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு விழுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? லா தகுல் ذلك, சொல்லாதே அப்படி. அலா தராஹு قد قال لا اله الا الله محمد رسول الله, உனக்கு தெரியாத அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறார் என்று, கலிமாவை சொல்லி இருக்கிறார் என்று கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தெரியாதா?
சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் இந்த கலிமாவை உள்ளத்தால் ஒருவர் சொல்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னமோ இந்த கடையில லாபத்துக்கு கிடைக்கிற சாமான் நினைச்சீங்களா குஃபர் கொடுக்கிறது? உன்னை காபிராக்குறது என்னமோ இந்த சீசனுக்கு எங்க ஊர்ல சால வர்றன்னு சொல்லுவாங்க. விலை இல்ல, பெருமதி இல்லாம சும்மா அள்ளி கொடுப்பாங்க. இப்படி நினைச்சிருக்கீங்களா ஒருத்தனை காபிராக்குறது என்பது சாதாரண விஷயம் என்று? எனவே இவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையோடு ஒன்றை கூட்டி இருக்கிறார்கள், ஒன்றை குறைத்திருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. காதியானிகளை நம்ம எல்லாம் எதுக்கு காபி என்று சொல்ல தெரியுமா? நபி இறுதி நபியினுடைய அந்த இறுதி நபிக்கு பிறகு மிர்சா குலாம் அஹ்மத் என்பவரை காதியானிகள் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு விஷயத்தை கூட்டிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஜமியத்துல் உலமா இதில் ஏன் தாமதம் காட்டுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதற்காக காபிர் ஃபத்வா கொடுத்து வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த காதியானிகள் இலங்கையில் என்ன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட மோசமான ஒரு பிரச்சாரத்தை இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கிறது. இது என்ன தெரியுமா? இது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அஹமதியா முஸ்லிம் ஜமாத் ஒரு அறிமுகம், காதியானிகளுடைய ஒரு நூல், அவர்களுடைய ஒரு துண்டு பிரசுரம், அஹமதியா ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒரு அறிமுகம். வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே சில யோசிப்பீங்க, இவங்களும் சத்தியத்தில் இருப்பானு போல. அதுல மிக தெளிவாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உலக மக்களை ஒன்றுபடுத்துவது இந்த ஜமாத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். எத்தான் இவங்க சொல்றாங்க, நாங்களாம் ஒரு கூட்டமைப்பை தோற்றுவிக்க போகிறோம், ஒரு அமீருக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வர போகிறோம் என்று யார் சொல்றது? இவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றார்கள் பாத்தீங்களா? 1835 உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜமாத்துல் முஸ்லிமீன்ல சேருங்க சேருங்க, எங்க போய் முதல்ல சேரணும்? சரியா பார்த்தா இவனோட தான் சேரணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனை உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாசற்ற மறை திருக்குர்ஆனை மட்டுமே என்றும் முழு மனித இனத்தின் மீட்சியை பெறக்கூடிய உலக இரட்சகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என்றும் நமது நபி. எவ்வளவு உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அப்ப இவர்களுக்கு ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கே ஃபத்வா கொடுப்பதற்காக வரவில்லை, அதைவிட மோசமான ஒரு நிலையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பையத்து செய்யல, அவர் முஸ்லிம் இல்லை, இதன் அடிப்படை கொள்கை. அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லிவிட்டால், அந்த அல்லாஹ்வுக்காக உள்ளத்தால் அதை நீங்கள் சொல்லி இருந்தால் அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்குறான். அதனுடைய பொருள், கலிமா சொன்னா போதும், தொலை எல்லாம் தேவையில்லை, நோம்பெல்லாம் தேவையில்லை, அப்படி சொல்வதாக நினைச்சாங்க. அவர்கள் எப்படி பையத்தை செய்தால் அமலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை விட வேகமாக நாங்கள் சொல்கிறோம், பையத்து மட்டும் போதாது. எப்படி பையத்து மட்டும் போதாது என்று அவர்கள் சொல்கிறார்களோ, நாங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமாவை மட்டும் சொன்னால் போதாது என்று சொல்கிறோம். அமல்ல ஈடுபட சொல்கிறோம், படிக்க சொல்கிறோம், சமுதாயத்தை சமூக பணிகளை ஈடுபட சொல்கிறோம், குர்ஆனை நாங்கள் வாசிக்க சொல்கிறோம், நபிமொழிகளை வாசிக்க சொல்கிறோம், அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல்களை படியுங்கள் என்று சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கலிமா சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல 2-3 சம்பவங்கள் நடக்குது. நிறைய சொல்லலாம், சொன்ன நேரம் போதாது. 2-3 சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமான ஒருவர், இந்த உசாமா பின் ஸைத் என்ற நபித்தோழர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு போராட்டத்திலே கலிமா சொன்ன ஒருவரை கொண்டு விட்டார். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எப்படி கொன்றார் தெரியுமா? இவர் கடுமையான ஒரு எதிரி. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை கொலை செய்தாரோ அவர் மிக கடுமையான ஒரு எதிரி. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு போர்ல ரொம்ப தந்திரம் உள்ளவர்கள். அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி போய் கொல்றதுக்கு வாள தூக்குறாங்க. யாரு? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே உசாமா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, நம்மட்ட இருந்து தப்புறதுக்கு தான் ஆசாமி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க என்று நினைத்து கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. அழைக்கிறார்கள், உசாமா அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியதற்கு பிறகு ஒருவரை நீங்கள் கொன்று விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா காலஹா ஹௌஃபம் மினஸ் ஸிலாஹ், அவர் ஆயுதத்துக்கு பயந்துதானே சொன்னார் கலிமா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆத்திரம் பொங்கி வந்து கேட்டார்கள், அஃபலா ஷகக்த கல்பஹு, அவருடைய உள்ளத்தை நீ எப்படி பிளந்து பார்த்தையா? ஆயுதத்துக்கு பயந்து கலிமா சொன்னார் என்று எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். ஆனால் இப்படி நபிமொழிகள் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நான் பல இடங்களில் இதை காட்டியிருக்கிறேன், திரும்ப திரும்பி காட்டணும், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க எல்லாம் செய்தி பார்த்திருக்க மாட்டீர்கள். இதோ இருக்கிறது இந்த பேப்பர். அவர்களுடைய முகவரி லெட்டர் ஹெட்ல ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு, இதனுடைய தலைமைத்துவம் இருக்கிறது பாகிஸ்தானில். ஆண்டுக்கு ஒரு முறை இங்க வந்துட்டு போவாங்க. இப்ப கொஞ்சம் குறைவு, ஏன்னா பிரச்சாரம் எல்லாம் குறைந்து விட்டது.
வருகின்ற போது இந்த உலகளாவிய அமீரிடத்தில் இவர்கள் சில கேள்விகள் கேட்டார். அதற்கு அவர் பதில் அளித்திருக்கிறார் உருது மொழியில், அவருடைய அந்த சைனோடு இருக்கிறது. என்ன கேள்வின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல நிறைய விஷயம் இருக்கிறது. நான் இந்த தலைப்புக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இது 6வது இலக்கம். பின்னால தமிழ் மொழியிலும் இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் ஒரு பிரதி ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர்கிட்ட கொடுக்கிற, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உருதுல இவர் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? இவர்கிட்ட கேட்கப்படுகிறது, கியா ஃபிர்கா பர்ஸ் ஹகீகன் கலிமா படே ஹுவே ஹே, பிரிவினைவாதிகள் உண்மையிலேயே கலிமா சொல்லி இருக்கிறார்களா? என்ன பதில் இவர் சொல்றார் தெரியுமா? நஹி சுபான் சே படுத்தே ஹே, இல்லை அவர்கள் நாவினால் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தில் சே நஹி, உள்ளத்தால் அவர்கள் சொல்லவில்லை. யாரு? இவர்களுடைய உலகளாவிய அமீர், பாகிஸ்தானில் இருக்கின்ற இஸ்தியாக் சாஹிப் என்கின்ற இவருடைய உலகளாவிய அமீர். நீங்க ஒரு சாதாரண ஒரு 8ஆம் ஆண்டு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு புள்ள எழுப்பிக்கலுங்க, எவனாவது உள்ளத்துல உள்ளது யார் தெரியும்? நீ அல்லாஹ்னு சொல்ற, உடனே நீ அல்லது அல்லாஹ் வஹி இறக்கிற நபின்னு சொல்ற, நீ பிரிவினைவாதிகள் எல்லாம் உள்ளத்தால் கலிமா சொல்லவில்லை, அல்லாஹ் இறக்கினான் அவனுக்கு வஹி இறக்கிறான், நீ இதுக்கு தாராப்பா காதியானியை போட்டு காவி இருந்தீங்க. இவர் எப்படி நீங்க பாருங்க பட்டப்பளிக்க சொல்றார். இது போல ஏராளமான செய்தி. இதுக்கு உதாரணம் இன்னும் ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் என்னோடு போராடுகிறார், எனது ஒரு கையை வெட்டி விட்டார். சுருக்கமா சொல்றேன், ஒரு கையை வெட்டி விட்டார். விட்டு ஒரு மரத்துக்கு அடியில ஒளிந்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அக்துலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஆளை கொன்றலாமா? லா தக்துலுஹுன்றாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு என்றால் இவரை நீ கொள்வா? லா தக்துலுஹு, அல்லாஹ்வுடைய தூதரே என்ற ஒரு கையை வெட்டி போட்டாரே, கையை வெட்டினா நீ அவரை கொன்றாய், நீ அவருடைய இடத்துக்கு போய் விடுவாய், நீ காவிரா போய்வான்றாங்க. எவ்வளவு கண்டிப்பு பாத்தீங்களா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்குத்தான் சகோதரர்களை எங்களுடைய ரத்தம் கொதிக்கிறது. நீங்க நினைக்கலாம் என்னமோ சுயநலத்துக்காக நாம் வெளியேறி விட்டோம் என்று அந்த ஜமாத்தில் இருக்கின்ற சில கயவர்கள் சொல்கிறார்கள். தைரியம் இருந்தால் இங்கு நான் இதை சொல்வதாக நினைக்காதீர்கள். எந்த இடத்தில் இலங்கையினுடையவர்கள் தலைமையம் இருக்கிறதோ அந்த ஏற்றாணையில் வாங்கிவிட்டு வந்து உனக்கு சரியான சோதனை இருந்தால் நிரூபித்து காட்டுவார்கள். மனிதர்கள் என்ற வகையில் நாங்களும் சோதனைகளில் இருக்கிறோம், எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது, குடும்ப சுமை இருக்கிறது. இதை நான் மறுக்கவில்லை. ஆனா உனக்கிட்ட களவெடுக்கிறா 12 வருஷத்துக்கு உட்கார்ந்துட்டீங்களோ? 12 வருஷமாக அதற்காக உழைத்தோம். எமது கல்வியை இழந்து நடுத்தரவில் நின்றோம். எமது குடும்பத்தை நாங்கள் பகைத்தோம். எங்களது அந்நியோன்யமாக உறவாடி எங்களது ஆலிம்களை தூக்கி வீசினோம். உன்கிட்ட காசு வாங்குறது என்ன இருந்தா? நீ கண்ணியத்துக்குரிய சகோதரரை வேதனையோடு பேசுகிறோம். எங்களது உள்ளங்கள் சில நேரம் துடிக்கிறது. ஏன் துடிக்கிறது? அவங்கள் மேல உள்ள காழ்ப்புணர்வுக்கு அல்ல. இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சமுதாயத்திலே உண்மை என்று இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த நோட்டீஸ்ல இன்னொரு விஷயத்தை சொல்லணும். அதிலே பாருங்கள், 2வது கேள்வி, जिन लोगों के जमातुल मुस्लिमीन के अमीर के हाथ बैयत नहीं की, யாராவது ஒருவர் ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய அமீருடைய கையிலே பையத்து செய்யவில்லை என்றால் क्या उनको सलाम कर सकते हैं, அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா என்று அடுத்த கேள்வி சொல்றார். नहीं कर सकते हैं, அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது. क्योंकि ஏன் என்று சொன்னால் ஓ ஜமாத்துல் முஸ்லிமீன் में शामिल नहीं है, அவர் ஜமாத்துல் முஸ்லிமீனில் நுழையவில்லை. சலாம் तो सिर्फ मुस्लिमीन को भी करना चाहिए, சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது. நாங்களா சொல்றோம், நீங்க சொல்றீங்க. இது மாதிரி ஏராளமான செய்தியை சொல்லலாம். எனக்கு என்று சொன்னா இது சொல்லி முடிக்கல. இருந்தா பக்கத்துல இருந்தா ஒரு 2-3 நாளைக்கு உட்கார்ந்து சொல்ற அளவுக்கு தகவல்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் பாருங்கள், அவர்களுடைய மௌலவி அவர்கள் ஒரு நூலை உங்களுக்கு வாசி காட்டினார். இந்த சின்ன நூல், இது கையால எழுதுற நேரம் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி ஆரம்பம் கிட்டத்தட்ட 1990 எழுதப்பட்ட ஒரு நூல். அதனுடைய மூலப்பிரதி என்ன பாருங்க, இந்த இருக்கிறது. ஜமாத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம். எப்படி காதியானிகள் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் ஒரு அறிமுகம் என்று எழுதினாங்களோ, முழுக்க முழுக்க இந்த யூதர்களை தான் இவங்க பின்பற்றுறாங்க பாருங்க. இந்த காதியானி யார்? முஸ்லிமா? காவிரி என்று ஜமியத்துல் உலமா பத்வா கொடுத்து முடிந்து விட்டது. அவங்களை பின்பற்றா வழிகேட பின்பற்றானதுக்கு இது ஒரு ஆதாரம் பாருங்க. அப்படியே இவனும் பார்த்தான், நமக்கு ஒரு அறிமுகம் இல்லையே, எழுதுலாம் புஸ்தகத்தை எழுது என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? உங்களுக்கு அவர்கள் அதுல தெளிவா சொல்றாங்க. ஏன்னா சும்மா சொல்லிட்டு போனா இவன் போய் சொல்றான்னு ஆதாரத்தோட காட்டினா தான் நீங்களும் ஆதாரம் காட்ட முடியும். தேவையில்லை ஒவ்வொரு கோப்பியை கொடுத்துட்டு போயிரு. இதுல பாருங்க 5வது குறிப்பு, ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டுமே இந்த ஜமாத்தையும் அதன் கொள்கையையும் ஏற்க மறுப்பது நிராகரிப்பு என்று தீர்ப்பு வழங்குகிறது. ஜமாத்துல் முஸ்லிமீன் ஏற்றுக்கொள்ளாட்டி என்னதான்? நிராகரிப்பு. பிரேக்கெட்டுக்குள்ள குஃபர் என்று அவர் எழுதியிருக்கிறார். சரி, நல்ல வழிதா. அது பேச்சு, இது எழுத்து. இந்த இதை தவிர உள்ள ஒவ்வொரு இயக்கமோ எந்த ஒரு இயக்கமோ மதுகபோ தங்கள் இயக்கத்தை அல்லது மதுகபை ஏற்க மறுப்பது குஃபர் என்று வாதிப்பதில்லை. பெரிய கவலைப்படுறார். ஏன்டா நீங்க எல்லாம் குஃபர் பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்தது பாருங்கள், சில வார்த்தைகளை நீங்க வித்தியாசம் வழங்கிடுவானா? ஏண்டா ஏண்டான்னு சொன்னா உங்களை பார்த்து சொல்ற மாதிரி பொதுவான வார்த்தையை அதை சொல்றேன், அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தமிழ்நாட்டு சகோதரோட கொஞ்ச நாள் இருந்ததால அந்த பேச்சு வழக்கில் அது வருது. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளாதீங்க, அதாவது கோவிச்சு கொள்ளாதீங்க. சொல்றாரு, தப்லீக் ஜமாத்
அதுவும் மாத்தி சொல்லிட்டனா. தப்லீக் ஜமாத்து, ஜமாத்தே இஸ்லாமி, தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து போன்ற பிரிவுகள் யாவும் நல்ல வழங்கு தானே, அவர்களின் கொள்கையை ஏற்க மறுப்பது குஃப்ர் என்று கூறுவதில்லை. எவ்வளவு கவலை பாத்தீங்களா? முஸ்லீம் ஆகிறதுக்கு நம்ம துடிச்சுக்கிட்டு தர்றோம். எங்கடா ஒரு கிறிஸ்தவனை கண்டா மார்க்கம் சொல்லலாம் யோசிக்கிறோம். எங்கடா மார்க்கம் சொல்றதுக்கு எந்த ஊர்ல போய் சொல்லலாம் அழைக்கிறோம். நாட்டை விட்டு நாடு போறோம் செலவழிச்சுக்கிட்டு. இவன் என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப சும்மா யோசிங்க. கண்ணியத்துக்குரிய இதெல்லாம் நீங்க நினைக்க வேணாம். இப்படி சொன்னாதான் சிலது படும். சும்மா நம்ம சொன்னா விளங்கவும் மாட்டாது உங்களுக்கு. அதனால ஆக்ரோஷமா சொல்றதாக இவர்களை ஒரு கடுமையாக நீங்கள் தாக்க வேண்டும் அல்லது இவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் பாவிகளாகி விடுவீர்கள். அழகான முறையில் விளக்கப்படுத்துங்க. அழகான முறையில் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? 12 வருட காலம் எங்களுக்கே வழங்கல. இந்த சபையில நாங்களும் இருந்தாலும் என்னடா என்ன திட்டுறான் இவன் ஃபிரௌன் மாதிரி ஒரு ஆள் தான் போல என்று நாங்கள் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சபையில் இருந்து நினைத்தோம். அதனால் அவர்களை குறை சொல்லாதீர்கள். கொஞ்ச காலம் விடுங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல வழியை காட்டும். துஆ செய்யுங்க எல்லாரும். யா அல்லாஹ், எங்க சகோதரர்கள் இந்த நோய் தெரியுமா, எய்ட்ஸ் HIV என்ற வைரஸ் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நோய் வந்ததுன்னு வைங்க, உங்களோட பிள்ளைகளோட படிப்புல இருந்து எல்லாம் கெட்டு போகும். மத்த இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய வரலாறு அறிமுகம் என்று சகோதரர் மௌலவி அவர்கள் நமக்கு விளக்கப்படுத்தினார்கள். அழகாக இருந்தது. இருந்தாலும் சில விஷயம் விடுபட்டு விட்டது. இந்த விடுபட்ட விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் 1988ஆம் ஆண்டு இந்த அமைப்பு இலங்கையில் உருவாக்கப்பட்டது. அப்ப பாகிஸ்தானுடைய தொடர்பு இருக்கல. எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? 1988ஆம் ஆண்டு மாதம்பை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. புத்தளத்தில் இருந்து கொழும்புக்கு செல்லக்கூடிய வழியில மாதம்பை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இது கூடுதலாக ஜமாத்தே இஸ்லாமி என்ற அந்த அமைப்பினுடைய கூடுதலாக அங்கே வசிக்கிறார்கள். அவர்கள் தலைமையகம் அங்கே இருக்கிறது. அந்த மதரசா ஒன்று இருக்கிறது, இஸ்லாமியா என்ற ஒரு மதரசா. அங்கே மௌலவி நதீர் என்ற ஒருவர் கல்வி கற்றுக் கொடுத்து கொடுத்தார். இவர் ஜமாத்தே இஸ்லாமி சிந்தனையை சார்ந்தவர். ஆனால் மௌலவி உமர் அலி தௌஹீத் ஜமாத்தில் இருந்தவர். ஏன்னா சில பேர் நினைக்கலாம் என்ன ஜமாத்தே இஸ்லாமியை போட்டு இவர் தாக்கறாராக்குண்டு. ரெண்டுமே கலந்து இருக்குது. அதனால மிக்ஸ் பண்ணி சொல்றோம் உங்களுக்கு. அப்ப அவர் ஜமாத்தே இஸ்லாமி. அவருடைய சில சிந்தனையின் தாக்கம் பொதுவா ஒவ்வொரு மனிதன்டையும் ஒவ்வொரு வகையான மென்டாலிட்டி, அதாவது சுபாவம், அவர்களுடைய அந்த மனோநிலை வித்தியாசப்படும். சிலவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு கோவம் வரும். சிலவனை பாத்தீங்கன்னா கோவமே அவனுக்கு வராது. சிலவனை பாத்தீங்கன்னா எதையும் கொஞ்சம் வேகமா சிந்திப்பான். புரட்சி மனப்பான்மை என்று சொல்வார்கள். சிலவனை பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யறவன் செஞ்சுட்டு போட்டு முடிப்பான். இது இப்படி இருக்கிறார்கள் மனிதர்கிட்ட. இப்படிதான். இன்னும் சில பேர்கிட்ட ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும், அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். பாத்திப்பீங்களா சமூகத்துல புதுசா ஏதாவது செய்யறது அவனுக்கு ஒரு கலை. நதீர் மௌலவி என்பவர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர். பார்க்கும்போது வழங்குதில்ல. இவருக்கு ஏதாவது வித்தியாசமா சமூகத்தில் ஒரு சாதனை ஒன்று காட்டணும். இப்படியான ஒரு மனோநிலையில் உள்ளவர். என்றால் தந்தை மரணித்து விட்டால் அவரை தப்பாக சொல்லவில்லை, மேலதிக தகவலுக்காக சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், குறை சொல்வதற்கு சொல்லவில்லை. அவர் என்ன நோக்கத்தில் சொன்னாரோ சொல்லிவிட்டு சென்று விட்டார். அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். அவருடைய ஒரு கொள்கை, இவருடைய வாப்பாட பேர் அப்துல் கஃபூர் ஆலிம் என்று சொல்வார். AGM நதீர் தான் இந்த நதீர் இனிஷியல். அவருடைய ஒரு கொள்கை இருந்தது, பூமி என்பது தட்டையானது. மூத்தாப்பா வரைக்கும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பூமி யாராவது உருண்டன்னு சொன்னா அவன் காவிர் ஆயிட்டான். அவர் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர். 3 ஜமாத்தில மிக்ஸ் பண்ணுது. ஆனா அவர்களை சேரல. இன்னும் அவருக்கு அணுகுண்டு ஆலிம்சா என்று ஒரு பட்டப்பேர் சொல்வார்கள். இந்த பட்டப்பேருக்கு ஒரு காரணம் இருக்குது. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவன் என்ற ஒரு சொல்லை நாங்க பயன்படுத்தும். அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது ஆண்டவன் தான் இவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. நம்ம உங்களோட பகுதியில் இருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவன் என்று சொல்லுவாங்களா? நிறைய பகுதியில் இருக்குது. அப்ப இவர் பார்த்தாரு இந்த ஆண்டவன் நல்ல விஷயம். ஆண்டவன் என்பது இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அப்ப அல்லாஹ் ஆண்டு முடித்தவன் அல்ல, அவன் இப்போதும் ஆள்தான். அப்ப அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்த கூடாது. உடனே இதை எதிர்த்தார். எதிர்த்து இவர் ஒரு நோட்டீஸ் போட்டார், ஆண்டவனுக்கு ஒரு அணுகுண்டு அப்படின்னு. ஆண்டவன் என்ற ஒரு சொல்லுக்கு அணுகுண்டு போட்டுட்டோம். இதோட இது இல்ல, அழிஞ்சு போச்சு. ஆனா இதை விளங்காத புத்தகத்து மக்கள் அவருக்கு அணுகுண்டு ஆரம்பிச்சான்னு வச்சுட்டான். இது என்னத்துக்கு நான் சொல்ல தெரியுமா? இது மனித சுபாவம். இப்படி புதுசா இந்த மென்டாலிட்டியில உள்ளவருடைய ஒரு மகன் தான் இந்த நதீர் மௌலவி. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 88ல, அதாவது ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு வகையான சிந்தனை போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்களுடைய எண்ணக்கரு ஹிலாபத்தை நோக்கி ஒரு பயணம். அதான் அடிப்படை. நான் நினைக்கிறேன் அது சம்பந்தப்பட்ட நூல்களை இவர் நிறைய வாசிப்பார் போல. வாசிச்சு நாங்கள் அந்நிய அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவுக்குள்ள அந்நிய அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாது. நாம வாழக்கூடிய இந்த இலங்கை நாடு பௌத்தர்களுடைய நாடு. அந்நிய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது, கட்டுப்பட்டால் மூமின் அல்ல என்ற ஒரு கருத்துக்கு வந்தார். எப்படி வந்தாரு? சும்மா வரல, அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை சேர்த்துக்கிட்டார். ஃபலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் நீ கட்டுப்படாதே, வஜாதில்ஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, இந்த குர்ஆனை கொண்டு அவர்களோடு மிகப்பெரிய ஜிஹாத் செய். குர்ஆன் சொல்லு. பார்த்தாரு, அல்லாஹ் காபிருக்கு முனாஃபிக்கும் கட்டுப்படக்கூடாதுங்கிறான். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நாட்டு சட்டத்துக்கு எல்லாம் கட்டுப்படுறோமே, கூடாது என்ற முடிவுக்கு வந்தார். அதே மாதிரி வரக்கூடிய உமை யக்ஃபுர் பித் தாகூத் வ யுமின் பில்லாஹ், யார் இந்த தாகூத்துகள், அந்நிய அரசாங்கங்கள், அந்நிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள், அதை நிராகரித்து விட்டு வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை அவர் ஈமான் கொள்கிறாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அறுபடாத பலமான ஒரு கைத்தை பிடித்துக் கொண்டார். குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒருத்தர் மூமினா இருக்கிறதா இருந்தா தாகூத்துக்கு கட்டுப்படக்கூடாது, இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். சுருக்கமா சொல்றேன். நேரம் எத்தனை மணி? 12
டைம் இருக்கிற கொஞ்சம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா அடுத்த ஒரு ஆளும் பேசுறது இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார். வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? புத்தகத்துல ஹிஸ்புல் இஸ்லாம் என்ற ஒரு புதிய ஒரு சிந்தனையை தோற்றுவித்தார். ஹிஸ்புல் இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பு 88ல. இந்த ஹிஸ்புல் இஸ்லாமுடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்த நாட்டு சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படக்கூடாது. நாட்டு சட்டம்டா ஐடென்டி கார்டு. இந்த நாட்டினுடைய சட்டப்படி ஒரு ஐடென்டி கார்டு வச்சிருக்கணும், கெடுக்க கூடாது. பாஸ்போர்ட், பிறப்பு அத்தாட்சி பத்திரம் எடுக்க கூடாது, எடுக்க கூடாது. வாகனங்கள் ஓடுறாங்க, லைசென்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்க கூடாது, லைசென்ஸ் இன்சூரன்ஸ் எடுக்க கூடாது. திருமணங்களை பதிவு செய்ய கூடாது. ரோட்ல போகும்போது செக் பாயிண்ட்ல நில்றாண்டா, உனக்கு நாங்க கட்டுப்பட. எப்படி யோசிச்சு பாருங்க. 88ல ஜேவிபி குழப்பம் வேற. என்ன நடந்து? அல்லாஹ் சமூகத்தை பாதுகாத்தான். கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ஓடிச்சு வண்டி, இந்த வண்டி. ஆனா நிறைய பேர் வந்து போகல, விட்டு வழி. அதான் மெயின் பிரச்சனை. கட்டுப்படக்கூடாது என்றால் காவிரி கட்டுப்பட்டவன் காவிரி முடிஞ்சு போச்சு. இதான் தொடக்கம். ஜமாத்துல் முஸ்லிமீன் ஹிஸ்புல் இஸ்லாம் பேர். இப்படி தொடங்கி ஒரு வருஷம் நிறைய பேர் பாஸ்போர்ட்டை எரிச்சு கொளுத்தி காமிலானலாம் இருக்கீங்களோ? இப்னு சுல் சகோதரர் நீங்க எரிச்சீங்களா? பாஸ்போர்ட் எரிக்கல, நீங்க புத்தி ஆயிடுச்சு இவ்வளவு எரிச்சுட்டாங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரியுமா? தப்லீக்ல முக்கியமான ஒருவர் இருந்தா இப்ராஹிம் டெய்லர், சாய்ந்த மருது தெரியுமா? 3வது தலைவராக இருந்தார் நினைக்கிறேன் அவர். அந்த பகுதிக்கு முக்கியமான ஒருவர். அவரெல்லாம் கொளுத்தின ஆளு. கொளுத்திட்டாங்க நிறைய பேர், வெட்டி எரிச்சு இதெல்லாம் நடந்தது. ஏன்னா காவிரி கட்டு இவங்க எல்லாம் தூய்மையா தான் செய்யறாங்க, தலைவர்கள் செய்யல. உங்களுக்கு சொல்லி காட்டுற பாருங்க. யார் இவனை சொன்னான்? அந்த கொள்கையை சொன்னவன் செய்யல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இப்படியே போகும்போது இப்படித்தானே புதுசு புதுசா என்னவெல்லாம் வாய்க்கு வருதோ எல்லாம் சொல்ல வலிக்கிட்டான். என்ன சொன்னா? பள்ளிக்கு சீமந்து போடக்கூடாது, பள்ளிக்கு சீமந்து போடக்கூடாது, ஸ்பீக்கர்ல பாங்க சொல்லக்கூடாது. மரத்துக்கு மேலே ஏறி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மரத்துக்கு மேல பாங்க சொன்னாங்க. இதுக்கு மேல ஏறி, மலைக்கு மேல, வீட்டுக்கு மேல ஏறி பாங்க சொல்லுவாங்க. இப்படியே தொடங்கி போகுது. இது ஒவ்வொன்றும் செக் பாயிண்ட்ல நிக்காடி எத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? சில சகோதரர்கள் இன்னமும் அவன் உள்ளத்துல ஒன்னும் செய்யக்கூடாது போட்டானோ, இந்தா சுடு ஒருவர், அவன் சுடுவான். அவன் அப்படி எனக்கு விளைஞ்சு போய் ஒரு மென்டல் கேஸோ தெரியல, இந்த மாதிரி விட்டானோ தெரியல. இப்படி நடந்தது. நான் இதெல்லாம் வேடிக்கைக்கு சொல்லல. நீங்க போய் புத்தளத்தில் இருக்கின்ற இந்த பழைய ஆட்கள் எல்லாரையும் சந்திங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டா அவர் காசு கொடுத்து சொல்ல வச்சுப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் ஏத்தாளையில் போய் கேளுங்க, இது நடந்ததா இல்லையான்னு. இப்படி 88ல இருந்து 89 வரைக்கும் வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் உமர் ஹசரத் அவர்களுடைய ஊர் ஏத்தாள. அங்க ஒரு மீட்டிங் போட்டிக்கிறாங்க. பலமுறை சந்திச்சு உமர் ஹசரத் ஏத்துக்கொள்ளல. அதுக்கு பிறகு இவர் ஒரு தீவிரமான ஒரு பேச்சாளி, எதையும் புதுசு புதுசா சொல்றதுல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மனநிலை உள்ளவர். ஏத்தாளையில போய் ஒரு மீட்டிங் போட்டு அங்க போய் உமர் ஹசரத்தை சந்திச்சுக்கிறாங்க. நாங்க இப்படி ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்களும் இதுக்கு வரணும் அப்படின்னு. அவருக்கு அல்லாஹ் வந்து என்னத்தை நாடுனானோ தெரியல, இது சரின்ற ஒரு நிரப்பை உண்டாக்கிவிட்டான். இப்ப நானும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி ஏத்தாளையில் இயங்கிக் கொண்டிருந்த தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பினரை 2ஆக பிளந்தெடுத்து 2 பள்ளிகளாக இன்றைக்கு போனாலும் இதே மாதிரி ஒரு பள்ளி, இதுக்கு அடுத்த வேலைக்கு அங்கிட்டு ஒரு பள்ளி, நீங்க ஏத்தாளைக்கு போனா தெரியும். அப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. இவரும் இதே கருத்தை தான் சொன்னார். இந்த நிலையில் ஏத்தாளையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. 89 என்று நினைக்கிறேன், கடைசி பகுதி அல்லது 90ஆக இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். விஷயம் உண்மை. நதீர் மௌலவி என்ன பண்ணார் தெரியுமா? காவிர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கனிமத்தி என்று ஒரு பத்வா கொடுத்தார். கனிமத்தி என்றால் என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்க பெரும்பாலும். யுத்தத்துக்கு செல்லும் போது எதிரிகளோடு சண்டை பிடிச்சிட்டு எதிரிகள் போட்டுட்டு ஓடுவாங்க தெரியுமா, பொருள்கள், அதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு கனிமத் என்று சொல்லப்படும். இது நமக்கு ஹலால். இவர் நம்ம பெரிய ஜிஹாதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், காவிரிகளின் சொத்துக்கள் எல்லாம் கனிமத்து எடுக்கலாம். சரியா? சிரிக்காதீங்கன்னா அந்த சகோதரர்களின் தான் மனசு கொண்டு உண்மைதான் நிரூபிக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அப்ப எடுக்க சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள் புல்மோட்டையில் இருந்து ஆயுதங்களோட வந்தாங்க. உண்மை நடந்த ஒரு சம்பவம். அதுல முக்கியமா சொல்றதா, புல்மோட்டையில இப்ப சமூர்த்தி அதிகாரியாக இருக்கின்ற பேரை சொன்ன அப்சரா சொல்ல வேணாம், சும்மா சொல்லுமா, சொல்ல வேணாமா, சொல்லவா? ரைட். குறிப்பிட்ட சில சகோதரர்கள், அதுல புத்தளத்தில் இருந்த சில சகோதரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து T56, AK-47 இந்த மாதிரியான உண்மைக்கு பெரிய பெரிய கனரக ஆயுதங்கள், கனரகம் சொல்றது நம்மளோட அளவுல கனரகம், ஆமி மத்த படைக்கு அது கனரகம் இல்ல, ஆயுதங்களை கொண்டு பயிற்சி எடுத்து ஏத்தாளையிலேயே கொலனின் ஒரு ஏரியா இருக்குது. அங்க உக்குவா என்ற ஒரு பெயர் உள்ள ஒரு தமிழான சிங்களால், அவர் தமிழா சிங்களால், இவர் வீட்டுக்கு எப்படி கொள்ளடிக்க போன தெரியுமா? அடே கனிமத்து வாங்க போற, நீ ஏன்னா கலவுல போறா, தைரியமா போய் கனிமத்தை எடுத்துட்டு வா, பரதாவை போட்டுக்கிட்டு மூடிட்டு அங்க கொள்ளடிக்க போய்க்கலாம். வேடிக்கை இதைத்தான் சிறுபுள்ளத்தனமான வேலை செஞ்சாங்க. இது மடமத்தனம் இல்ல, இது சிறுபுள்ளத்தனமான வேலை. பரதா போட்டு கொள்ளடிக்க, தோக்கு கொண்டு போறது தைரியமா, சும்மா கொட்டாடுறதுக்கிட்டே தைரியமா போறான். தோக்கு கொண்டுகிட்டு வேண்டாம், பரதா போட்டு போறான். பரதா போட்டு போய் ஓட்ட காட்டி இறங்கும்போது கண்டுட்டாங்க. கண்டு ஷூட் பண்ணி மேல இவங்க கொண்டு போற ஆயத்துல மேல ஷூட் பண்ணி ஓடி வந்துட்டாங்க. தடத்தை வந்து இடத்த பிடிச்சி ஆளையும் பிடிச்சிட்டாங்க. உடனே ஆமி வந்து இந்த 6 பேரையும் அள்ளி கொண்டு 6ஆம் மாடியில் போட்டாங்க. 6ஆம் மாடியில கிட்டத்தட்ட 90, எத்தனாம் மாடி நினைக்கிறேன் உங்களுக்கு? 90 தானே? 90 பகுதி போட்டாச்சு. என்னது ஜமாத்து கிலாபத்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கிலாபத்தில் வந்து அந்நிய அரசாங்கம், அந்நிய ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள வீரர்களை கைது செய்து கொண்டு இப்போ அங்க அடிமைகளாக மாற்றி விட்டார்கள். 6ஆவது மாடியில் போய் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கிடந்தாங்க. பாவம், அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும். இப்படி இருந்த போது உமர் ஹசரத் இந்த நிலையில் அவர் அதுக்குள்ள இருக்கிறார்.
யோசிக்கிறார், ஆகா போற போக்கு இது சரியில்லை. இதுக்கிடையில் அவருக்கு அல்லாஹ் ஒரு சோதனை உண்டாக்கணும். என்ன தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்துல வரண்ட், போலீஸ் வரண்ட், அவரை வந்து அள்ளிட்டு போயிட்டான். இப்ப அங்க கொண்டு உள்ள கொண்டு போட்டிக்குது. உள்ள போட்டா அங்க பேசலுமா, நாங்க காவிரி கட்டுப்பட மாட்டேன், சாப்பாட்டு டைம் பகல் 12 மணிக்கு பெல் அடிச்சா மணி வயிற்றுக்கு சோறு, வாடாண்டா வரணும், போடாண்டா போகணும், இருந்தாண்டா இருக்கணும், கலசான மாட்டணும், எல்லாம் நடக்கும். பார்த்தாரு, இந்த வழக்குக்கு நான் போயிருந்தா ஒரு குபுரு, இந்த ஜெயிலுக்குள்ள கிடந்து எத்தனை குபுரு ஒரு நாளைக்கு நான் செய்யறேன். சாப்பாட்டுக்கு வேண்டாம், வரணும், போண்டா போகணும், இருந்தா இருக்கணும், இது பெரிய விஷயம். அதோட ஜெயில இருந்து கொஞ்ச நாள் வந்தார். வந்து இவர் யோசிச்சார், இது சரிப்பட்டு வராது. இவர் இப்ப என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. உடனே மக்கள்கிட்ட, அது அவர் ஏற்கனவே அவர் படிப்பிச்சு கொடுத்திருந்தார் பரகாதனிய மதரசால, அங்க வந்து ஆசிரியர் இருக்கிறார். அங்க போய் இப்படித்தான் நான் போனேன், ஆனா நான் சரின்னு நினைச்சு போனேன், தவறாயிட்டு. இப்ப நாங்கெல்லாம் வந்து தைரியமா சொல்றோம் தானே, 12 வருஷம் கத்து நான் சரின்னு கத்தி போட்டு பிளண்டியான்னு சொல்றோம். எங்கட சுயகௌரவத்தை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்க வேண்டும் சொல்லியிருக்கணும். நடந்து போச்சு, என்ன செய்ய, நான் திருப்பி உங்களுடைய தாவாவோட சேர்ந்து தாவா செய்றேன் அப்படி சொல்லிக்கணும். இவர் சொல்லல. என்ன செஞ்சாரு? தௌஹீத் ஜமாத்தை விட கொஞ்சம் நல்ல ஒரு ஜமாத்தை தேடணும் என்ற முடிவுக்கு வந்து நதீர் மௌலவியை ஏமாத்தணும் ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமா போறாரு. ஆகா, இவருக்கு பின்னுக்கு போனா சரி வராது, நமக்கு பின்னுக்கு இவரை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அல்லாஹ் ஆலம். சொன்னார், மௌலவி, நம்ம ஸ்ரீலங்காவுல இப்படி ஒரு ஜமாத் உருவாக்கி செயல்படுறோம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்ன பீரியட்ல முஸ்லிம்கள் என்ற ஒரு பேர் ஹிஸ்புல் இஸ்லாத்தை எடுத்துட்டு அல்லாஹும்ம ஹுவ சமாக்குமுல் முஸ்லிமீன் தான் வச்சுக்கிறான். உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பேர் வைத்திருக்கிறாங்க. இந்த குர்ஆன் சொல்லுது ஹிஸ்புல் இஸ்லாம் கூடாது, முஸ்லிம் பேர் வச்சுக்கிறோம். அது ஒரு மாற்றம். இவங்களுக்கு கொள்கையை நிரந்தரமா சொல்லலாது. இவனோட என்ன கொள்கை? 89 இருந்து 88 இருந்து 9 வரைக்கும் ஒரு கொள்கை, 89 இருந்து 90 வரைக்கும் இன்னொரு கொள்கை, 90 இருந்து 95, அதுக்கு ஒரு 98, அதுக்கு ஒரு 2000, 2005, நாம ஒரு 2003, அதுக்கு பிறகு இப்போ ஒரு கொள்கை. இப்படி கொள்கை என்பது அவங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அதான் மெயின் பிரச்சனை. இதான் கொள்கை என்று சொன்னா அது காலத்தால முரண்படும். 89 வேற ஆயிக்கும், 90 வேற ஆயிக்கும். எதை சொல்றது? அது மெயின் பிரச்சனை. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? நான் வந்து வேற நாடுகள்ல இந்த ஜமாத் நாம உருவாக்குற மாதிரி ஜமாத் இருக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சு ஹிஜ்ரத்து போவோம் தான், ஹிஜ்ரத்து போவோம் அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கு போறார். யார் யார் போறது? இவர் ஒன்று ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி என்று ஜமாத்தில் இப்ப இருக்கிறார். சகோதரர் ஜிப்ரி என்று ஒருவர் ஜமாத்தில் இருந்து வெளியாகி இப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி இருக்கிறார். இந்த 3 பேர் தான் போனது. போய் இந்தியாவில எல்லாம் சுத்தி பாத்துக்கிறாங்க. இந்த கேஸ் வேற எங்க இருக்க போகுது, எங்க இல்ல, தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. நிறைய மௌலவிமார்களோட எல்லாம் போய் பேசிக்கிறாங்க. எப்படி போனாங்க நீங்க நினைக்கிறீங்க? நடந்து போனாங்களா? நடந்து போயிருமா? பிளைட்லாம் போறாங்க. நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் காவிரி கட்டுப்படாத, பாஸ்போர்ட் எடுக்காதுன்னு சொல்லி போட்டு நீ பிளைட்ல என்ன ஆசிச்சு? நான் ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய உறுப்பினர், எனக்கு பாஸ்போர்ட் இல்லாம கொண்டு இறக்குனா இவர் பாஸ்போர்ட்ல போறார். எப்படி போனார் விளங்குதா? மக்களுக்கு அவர் சொன்னார், ஆனா அவர் செய்யல. அங்க போய் திருப்பி அப்படியே போய் இவங்க 2 பேரையும் அனுப்பி போட்டு இந்தியால இருந்து இவர் பாகிஸ்தானுக்கு போய் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பை கண்டுபிடித்தார். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பை கண்டுபிடித்தார். அங்க போனா இவங்க சொல்ற கொள்கை வேற, அவங்க சொல்ற கொள்கை வேற. விரும்பியோ விரும்பாமலோ இந்த பொய்யை அங்க போய் சரிப்படுத்தி தான் ஆகணும் முடிவுக்கு வந்தார். வந்து அங்க உள்ள ஜமாத்துல் முஸ்லிமீனை பத்தி சொல்லட்டா, அவங்க ஹம்னே கிசிகோ காஃபிர் நஹி கஹ்தே ஹே, நாங்கள் யாரையும் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். ஏ ஹம் பர் புஹ்தான் ஹே, இது எங்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும். அவனோட கொள்கை. இந்த பாடசாலைக்கு அனுப்புறது இந்த மென்டல், இந்த காவிரி கட்டுப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த போக்கு, அதே போல அடுத்தவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க சலாம், அதுல குழப்பமெல்லாம் வந்து பிறகு இது மாதிரியான கொள்கை இல்ல. நாங்க மட்டும்தான் முஸ்லீம், நாங்க எல்லாத்தையும் விட கொஞ்சம் நல்ல சொல்லி இருந்தாலும் இப்படி சொல்லி இருந்த ஒரு கூட்டத்தோட கொண்டு சேர்க்கறதுக்கு இவர் பிளான் பண்ணார். அவங்ககிட்ட எல்லாம் என்ன எக்ரிமெண்ட் பண்ணாரோ பண்ணி போட்டு இவர் நினைச்சார் பாகிஸ்தான்ல போய் பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இலங்கைக்கு வந்தார். வந்து மௌலவி, நம்ம என்ன சொல்றோமோ அதே மாதிரி ஒரு கொள்கை உருவாக்கிது பாகிஸ்தான்ல ஏற்பட்டு ஜமாத்துல் முஸ்லிமீன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம சொன்ன முஸ்லிம்கள் அந்த முஸ்லிமுடைய கூட்டத்துக்கு ஜமாத் நாம சேர்த்து ஜமாத்துல் முஸ்லிமீன் வச்சுக்கிறாங்க. நான் 3 நாள் அங்க தங்கி இருந்தேன். 3 நாள் எனக்கு சலாம் சொல்லல. இங்க வந்து எல்லாம் 2 எல்லாருக்கும் சலாம் சொல்றாங்க அப்படின்னு சில பொய்களை திரிச்சு தந்திரமாக அந்த தலைமைத்துவத்தை தனது கையில் பறித்துக் கொண்டார். இங்கதான் நதீர் மௌலவிக்கும் உமர் அலி ஹஸ்ரத்துக்கும் இடையில போட்டி உண்டாகிறதுக்கான முதல் நிலை. இதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய நூல்கள் அதெல்லாம் வர தொடங்கிச்சு. நதீர் மௌலவிக்கு வழங்கி போச்சு. இதுல என்னமோ கள்ளத்தனம் ஒன்று இருக்கிறது. இவர் உருதை சுயமாக படித்தார். உருதை சுயமாக படித்து புஸ்தகத்தை வாசி பார்க்கிறாரு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எங்கட கொள்கைக்கும் இவங்கட கொள்கைக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது என்று கிட்டத்தட்ட 1995 நினைக்கிறேன் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் உருவாக்கிய மசூத் அகமது சாஹிப் அவர்கள் இலங்கைக்கு வருகிறார். வந்து பார்த்தா எல்லாருக்கும் சலான் சொல்றாங்க. நதீர் மௌலவி கேட்டார், என்னப்பா 3 நாள் உங்களுக்கு மட்டும் சலான் சொல்ல இல்லைங்கிறீங்க? எல்லாருக்கும் சலான் சொல்றாங்க. எல்லாம் போற வார எல்லா ஜமாத்துக்காரனும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா சிங்களாக சொல்றாங்க. அது தெரியாம அப்போ இது நீங்க சொன்ன கொள்கை அல்ல. அது மாத்திரமல்ல, அதுல முக்கியமான ஒரு ஆலிம் வந்திருந்தார், வக்கார் அலி, இப்ப வெளியேற்றார். அவரு கொழும்புல இருக்கின்ற காமில் நானா அவருடைய வீடு, அந்த வீட்டை எல்லாம் ஜமாத்துக்காக வித்தார். அவருடைய வீட்டில் வச்சு நடக்கிற ஒரு கூட்டம். வக்கார் அலி சாஹிப் அவரு முக்கியமான ஒரு அறிஞர். பாகிஸ்தானிலே பெஷாவர் என்ற ஒரு ஊரை சார்ந்தவர்.
அவர் வந்து பயான் பண்றார், மொழிபெயர்க்கிறார். உமர் ஹசரத் அந்த சபையில நதீர் மொழிக்கிறார். பாகிஸ்தானில் இருந்து வந்திருந்த ஏனைய சகோதரர் இருக்கிறாங்க, இவர் மொழிபெயர்க்கிறார். நாங்க வந்து இப்படித்தான், நாங்க காவின்னு சொல்ற கூட்டம் அல்ல, இப்படி இப்படி இவர்களுடைய அடிப்படைக்கு மாற்றமா பயான் போது உமர் ஹசரத் இங்க உள்ள அடிப்படைக்கு தக்கன மொழிபெயர்க்கிறார். அவர் காவிர்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு, இவரை காவிர்னு சொல்லணுங்கிறார். இப்ப குழப்பம் அப்படிதான் நடந்தது. காமிலனா என்ன சரி வித்தியாசம் என்ன சொல்லுங்க, என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் விஷயம் தான் சரியா. நதீர் மௌலவிக்கு கொஞ்சம் அரபு உருத படிச்சுக்கிட்டார். இவர் உமர் அளித்த என்னமோ இருக்குது, நமக்கு வந்த மாதிரி ஒரு சந்தேகம். அவருக்கு வந்து உருத ஈஸி வே டு லேர்ன் உருது என்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதான் வாங்கி படிச்சார். அது கூட எனக்கு தெரியும், படிச்சுட்டார். என்னடா இது, அவர் ஒண்ணு சொல்லார், இவர் ஒண்ணு கூட பாகிஸ்தானாக அவங்களுக்கு உருது இருந்தார், இவர் என்ன சொல்லிட்டு. அப்ப உமர் சரத்தோட இடையில எழும்பி அரபுல சண்டை நடக்குது, ஸ்பீச் நடந்துகிட்டு இடையில அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன மொழிபெயர்க்கிறீங்கன்னு பெரிய கலவரம் நடந்தது, பிரச்சனை நடக்குது. அந்த நேரம் மசூத் அஹமத் சாஹிப் அவருடைய கீழ் மாடியில் இருக்கிறார். இது மேல் மாடியில நடக்குது, இரண்டாம் மாடியில கீழ் மாடியில மசூத் அஹமத் சாஹிப் இருக்கிறார். இது மக்களுக்கு தெரியல, ஏன்னா புஷா அதாவது தெளிவான அரபுல தான் ரெண்டு பேரும் பேசுறேன். இந்த கசரா அரபு சொல்லுவாங்க, அதாவது முக்கசராண்டு இந்த பொம்பளை எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பேசுவாங்களே அந்த அரபா இந்த கீழே இருந்தவங்களுக்கு வழங்கிருக்கும். இது தெளிவான அரபுன்னு தர வழங்கல. அப்ப நதீர் மொழி கேட்டார், நீங்க அவர் மொழிபெயர்த்தத்தை மாத்தி மொழிபெயர்த்தீங்க, இது சரியா? மௌலவி கேட்டுக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றார். அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதுக்காக நீங்க கொள்கையை மாத்தி பேசுவீங்களா நீங்க? சரி, வக்காலி போய் மசூத் அஹமத் சாஹிப் சொன்ன அவர் சொல்றாராம், அவர் கொஞ்சம் ஊர்லயே அப்படித்தான் இருந்தாரு, அவரை தெரியாம கூட்டி வந்துட்டு அப்படின்னு அப்படித்தானே அப்படி சொல்லி வைக்கிறார். நதீர் மௌலவியுடைய கேள்வி என்ன தெரியுமா? அவர் பலவீனமான ஆள் தானே, கூடையும் பாகிஸ்தான் உறுதி தெரிந்தவர்கள் அந்த சபையில இருந்தார்கள். அவர் பலவீனமான ஆளா இருந்தா கூட இருந்தவங்க எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? எழும்பி என்னப்பா வக்காலி இப்படி பேசுறாரு ஏன் கேட்கல? மக்களுக்கு பல விலங்குகளை பாச விலங்கின உறுதி தெரிந்தவர்கள் இருந்தார்கள். இதுல தான் ஸ்டார்ட் பண்ணி நீண்ட வரலாறு போன நிறைய இருக்குது. இப்படியே குழப்பங்கள் உண்டாகித்தான் நதீர் மௌலவி 98ஆம் ஆண்டு பிரிஞ்சு போனார். இது ஒரு வகையில சொன்னால் சதி செய்து பெறப்பட்ட தலைமைத்துவம். பிரிஞ்சு போய் இப்பதான் கியர் இவர கையில தானே, எக்ஸிலேட்டர் இவர கையில, எந்த பக்கமும் வண்டி ஓடும். அதுக்கு தக்க அவருக்கு பேச்சாற்றல் வாய்வன்மை இருக்கிறது. காகத்தை வெள்ளை கலர்னு அவர் நிரூபிப்பார். மந்திக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மந்திக்குன்னு ஒரு கலை படிச்சுக்கார் அவர். காகம் வந்து நம்ம எல்லாம் கருப்புமோ இல்லப்பா, காகம் வெள்ளம்பார் அவர், நிரூபிப்பார். அப்படி ஒரு தர்க்கவியல் ஒன்று அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான சில திறமைகளை வச்சு நதீர் மௌலவிக்கு மென்டல் தாக்கி விட்டார். இதான் நடந்த கேஸ். அவருக்கு தலை குழம்பி போச்சு, அவருக்கு சரியில்லை, நல்ல மனுஷன் தான், இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போச்சு. அப்ப இப்படி தொடர்தான் வரலாறு இன்னும் இருக்கிறது. அதை வேண்டாம் ஒரு நேரம் எழுத்துவமாக்கும். இப்படியே வந்தவர்கள் தான் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன். இவர்கள் இவ்வளவு கசடுகளையும் ஒரு பக்கம் மறைச்சிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, எங்களை வந்து பாருங்க, நாங்க 10 பேர் இருந்தா 10 பேரும் சரியா தொழுவோம், எங்களை 10 பெண்கள் இருந்தால் 10 பெண்களும் பர்தா போடுவார்கள், எங்க அமல பாருங்க, ஏத்தாளைக்கு வந்து பாருங்க இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் உங்களை எல்லாம் கூப்பிட்டிருப்பார்கள், நீங்களும் போனா ஏமாந்தும் இருப்பீர்கள். அப்படியெல்லாம் நடக்கும். போனோன்னு சின்ன பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முசா, இது என்ன இது பயிற்சி, இது நம்மளும் செய்யலாம், நம்ம செய்யாம அதான் மெயின் பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் திருமுகம் எல்லாம் பார்த்தா பெண்கள் எல்லாம் பர்தா உடைப்பாங்க, சகோதரத்துவம் எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சமாங்க. ஒரு மாசம் ரெண்டா விளங்கிடும், யாரும் ஒரு மாசம் தொழிலை விட்டுட்டு வேற ஊர்ல போய் நிக்க மாட்டாங்க. அதனால வந்து போய் பார்க்கிற அந்த காட்சி என்னமோ மதீனாவில் போய் இறங்கின மாதிரியான ஒரு மனநிலை. இந்த மனநிலை தான் நிறைய பேர் பையன் செஞ்சுட்டு இங்க வந்து நாங்க கூட இருந்தவர்கள், நீங்க தூர இருந்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான ஒரு கொள்கையில தான் இந்த ஜமாத் சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு விடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை பற்றி நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கூட்டங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வருவார்கள், உங்களை வழிநடத்தி விடுவார்கள், அவர்களை பற்றி கவனமாக இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி தெளிவாக எச்சரித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஹவாரிஜிகள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த ஒரு கசப்பான அந்த நிலையிலே 2 பேரும் காபிர் என்று ஒதுங்கிக் கொண்ட ஒரு கூட்டம். உலகம் அழியும் போது, ஒருமை நாள் நெருங்கும் போது இப்படி ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது என்ன சம்பவம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் அப்துல்லாஹ் இப்னு துல் ஹுவைசிரா என்ற ஒரு முனாஃபிக் இருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜகாத் பொருளா சித்திக் மொழி சகாத்து பொருள் தானே, பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு துல் ஹுவைசிரா வருகிறான், வந்து சொல்றான், யா முஹம்மத் யாதில் அப்படின்னு, முஹம்மதே நீதமா பங்கு வை. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம், அடே நான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நீதம் செலுத்தவில்லை என்றால் இந்த உலகத்திலே எவன் நீதம் செலுத்த போகிறான் அப்படின்னு மிக வேகமாக ஆத்திரப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவரோட வேலை தான் நான் சொன்னேன், சிலவங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும், யார சொல்லலாம், கழுத்தை வெட்டிடுறான்றாங்க, விற்று ஆள் தொழுற ஆளா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவனிடமிருந்து ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அழகாக தொழுவார்கள். எந்த அளவுக்கு அழகாக தொழுவார்கள் தெரியுமா? நீங்கள் தொழுகின்ற தொழுகையோடு அவர்களுடைய தொழுகையை நீங்க ஒப்பிட்டு பார்க்க முற்பட்டீர்கள் என்றால் நம்மெல்லாம் என்னடா தொழுகிறோம்னு நினைப்பீங்க.
உங்களோட தொழுகை அவங்களோட தொழுகை நீங்க கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொழுகை மிக அழகாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மின் ஸலாத்திஹிம். புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து, அவர்களுடைய தொழுகையை நீங்கள் உங்களோட தொழுகையோடு ஒப்பிட்டால் கொஞ்சமாக நீங்கள் நினைப்பீர்கள், அற்பமாக நினைப்பீர்கள். தஹ்கிரூன ஸியாமக்கும் மின் ஸியாமிஹிம். அவர்களுடைய நோன்பை பார்த்துட்டு உங்களோட நோன்பை பார்த்தா நம்மளாம் என்னடா நோன்பு பிடிக்கிறோம் அப்படி நினைப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களுடைய அமல்களை போன்று உங்களுடைய அமல்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள எந்த அமலும் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். யாரை பார்த்து இது சொன்னாங்க தெரியுமா? நம்மளை பார்த்து சொல்லல, சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க. எப்படி அமல் செய்த ஆட்கள் சஹாபாக்கள், அவங்களெல்லாம் மிஞ்சிடுவாங்க ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் யம்ருகூன மினத்தீன், இவர்கள் மார்க்கத்தை விட்டும் வேகமாக சென்று விடுவார்கள். எப்படி வேகமாக செல்வார்கள் தெரியுமா? கமா யம்ருக்கு ஸஹ்மு மினர் ரபியா, இந்த வில்லில் இருந்து அம்பு எப்படி வேகமாக போகுமோ அதுபோல பட் பட் பட்டுன்னு மார்க்கத்தோடு போயிருவாங்க. இவங்களோட பண்பு நல்லா தொழுவார்கள், நல்லா நோன்பு பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரியான ஆட்களை ஃபஇன்னமா லகீதுமுஹும், நீங்கள் சந்தித்தால் ஃபக்துலூஹும், க்ளோஸ் பண்ணிருங்க. அதுக்காக இப்போ உள்ளவங்களை சொல்லல, அதுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தா தான் அது செய்யும், நம்ம செய்யக்கூடாது. கண்ட இடத்துல கொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கொல்லுங்கன்னு மட்டும் சொல்லல, ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரன் லிமன் கதலஹும் யௌமல் கியாமா, இவங்களை கொல்றவங்களுக்கு கியாமத்துல நன்மை கிடைக்கும்ன்றாங்க. அது என்னடா அப்பா, அது நல்லா தொழுறவங்களை கொல்லுங்கன்றாங்க, நல்லா நோன்பு பிடிக்கிறாங்க கொல்லுங்கன்றாங்க, நல்ல அமல் செய்கிறார்கள் கொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டக்குழிக்கு பணியை இறங்காதுன்றாங்க. ஏன் இறங்காது? இப்ப பையத்தை பத்தி ஒரு வசனம் சொன்னார். எப்படி சொன்னார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏதாவது இதா ஜாக்கல் மூமினாத், மூமினான பெண்கள் உங்களிடம் வந்து நாங்கள் திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், விட்டு கட்ட மாட்டோம் என்று சொன்னால் பையத்திடுங்க. அல்லாஹ் மூமினான பெண்கள்ட்ட பையத்திருக்கிறத பத்தி பேசுறான். இவன் காவிர் பையத்து செய்யறதுக்கு இது ஆதாரம் வைக்கிறான். தொண்டக்குழிக்கு பணியை உனக்கு இறங்கினா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு விளங்காம இருக்குமா? அது மாத்திரமல்ல, இந்த பையத்தின் முக்கியமாக சொல்ல வேண்டும். இது போல இந்த ஹதீஸ்ல உள்ள மத்த பகுதியில் முடித்து விடுவோம். அது மாதிரி சொன்னாங்க சயஹ்ருஜு ஃபீ ஆகிரி ஸமான் கௌமுன், கடைசி காலத்தில் ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள், அஹ்தாசுல் அஸ்னான், ஆனா அவங்க அடையாளம் சின்ன வயசு, குறைஞ்ச வயசு உள்ளவர்களாக இருப்பார்கள். சுஃபஹாஉல் அஹ்லாம், புத்தி மந்த புத்தி உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். யகூலூன மின் கைரி கௌலில் பரியா, உங்களிலே மிக நல்லவன் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி உங்களை அழைப்பார்கள். யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனையும் அவர்கள் ஓதுவார்கள். அவர்களுடைய தொண்டக்குழிக்கு பணியை இறங்காது, இஸ்லாத்துல விட்டு வெளியே போயிருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க கண்டாலும் கொல்லுங்க. எதுக்கு சொன்னார்கள்? சின்ன வயசு, பெரும்பாலும் வயசான ஆட்கள் போய் மாற்றுறது குறைவு. சின்ன வயசுக்காரங்க, கொஞ்சம் பறந்து யோசிக்காத, கொஞ்சம் குறைந்த மந்த புத்திக்காரர்கள், இளம் வயதுடையவர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? அட, ஸ்கூல்ல படிக்கிற மாஸ்டர்மாரும் போய் மாட்டிக்கிறாங்களா? கொஞ்சம், அதாவது எதையும் ஆய்வு செய்கின்ற திறன் உள்ளவர்கள் தான் ஆசிரியர்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் ஏன் இவர்கள் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து நிச்சயமாக இந்த அவர்கள் அறிவாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இன்னும் சில அடையாளங்களை சொல்கிறார்கள். யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாத்தை உடையவர்களோடு இவர்கள் சண்டை பிடிப்பார்கள். முஸ்லிம்களுக்குள்ளதான் இவங்க சண்டை. சொல்லிவிட்டு சொன்னார்கள் வயதஊன அஹ்லல் அவுசான், சிலை வணங்கிகளை இவர்கள் கணக்கெடுக்காம விட்டுவாங்க. இந்த கோஷ்டி எந்த கூட பிரச்சாரம் காவிரிகள் காய்ச்சாங்க வச்சிருக்கீங்க, நமக்குள்ளாம் சண்டை, நம்ம தான் காவிரி ஆக்குறது, முச்சிரி காக்குறது, மூர்த்தத் ஆக்குறது, இதெல்லாம் நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட நான் அல்லாஹ்வாலும் இவங்களை சொன்னதாக நாம விளங்கிக் கொள்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதையும் சொல்லி போட்டு சொன்னாங்க, பூமியில வாழக்கூடிய மனிதர்களிலே மிக மோசமானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். டைம் என்ன? 11:40. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஜாஹித் வந்துட்டாரா? முஜாஹித் இன்னும் வரலையோ? கண்ணியத்துக்குரிய, உங்களுக்கு சிரமம் ஆகிக்கும், 2 நேரம் நிக்கிறீங்க, பரவாயில்லையா? நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சிரமம் ஆகிக்குமோ தெரியாதாங்க, பரவாயில்லையா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய, ஏன்னா நீங்க விளங்கிருங்க, நாளைக்கு வந்து யாராவது வந்தா நீங்க தெளிவா விளக்கம் கொடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு இந்த விளக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இது போன்று ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இவர்களுடைய அடிப்படை சுருக்கமாக சொல்றேன்டா, அமல்களை வச்சு ஏமாத்துவாங்க. எங்க அமல்களை வந்து பாருங்க, எங்க தொழுகை வந்து பாருங்க, எங்க சப்ப வந்து பாருங்க, எல்லாம் பார்த்தாச்சு, 12 வருஷம் எப்படி இருக்கும்? அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையை பார்த்து ஏமாந்துராதீங்க, நோன்பை பார்த்து ஏமாந்துராதீங்க, அமல்களை பார்த்து விட்டு ஏமாந்து விடாதீர்கள், அழகா குர்ஆன் ஓதுறாங்களேன்னு பார்த்து ஏமாந்துராதீங்க, நீங்க மாட்டிக்கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு, ஒரு ஹிலாபத்து இருந்தால் என்ன நடக்கும்? நான் சொன்னா
திருப்பி சொன்னதாக மாறிவிடும். கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவர்கள் சொல்ற கொள்கை வேற, செய்யற பிரச்சாரம் வேற. எல்லாரையும் காவிர் ஆக்கிட்டாங்க. இது முதல் பிரச்சனை. பாத்தீங்களா, சமுதாயம் பிரிந்து சின்னாபின்னப்பட்டு போய் கிடக்குறாங்க. தப்லீக் ஜமாத்து, ஜமாத் இஸ்லாமி, தௌஹீத் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து, மதுஹபுகள் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, ஷியா, ஷாதிலியா, காதலியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, இப்படி ஏராளமான பிரிவுகள் 9 பிரிச்சு சொல்வார். இவர் சொன்னது உதாரணமாக அன்சார் சுன்னத் முஹம்மதியா, தௌஹீத் ஜமாத்து, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து, ஷபாபு, ஐயாரோ, இப்படி எல்லாம் சொல்லுவார். இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குரூப் தான். நிர்வாக ரீதியாக வேற வேற. ஷபாப் என்பது ஒரு தனியான ஒரு நிறுவனம், ஐஆர்ஓ என்பது ஒரு தனியான நிறுவனம், எஸ்எல்டிஜே என்பது ஒரு தாவா செய்கின்ற, ஒரு பரந்து தாவா செய்கின்ற ஒரு அமைப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதாவது கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு இதெல்லாம் வேற வேற காட்டுவார். மக்களுக்கு பெரிய ஒரு டோட்டல் ஒரு அமௌண்ட்டை காட்டணும். காட்டிட்டு பாத்தீங்களா அல்லாஹ் ஒண்ணாய்க்க சொல்றான் அப்படின்னா நீ ஒற்றுமையை பற்றி சொல்லி ஏன் காவிராக்கா? நீ காவிராக்க சொல்லி குர்ஆன் சொல்லுதா உன்னைய? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஃபைன் தாயிபதானி மினல் முஃமினீன இக்ததலு, மூமின்களில் இருக்கின்ற 2 சாரார் அவர்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொண்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, 2 பேரையும் சமாதானம் செய்து வையுங்கள். 2 சாரார் சண்டை பிடித்தால் சமாதானம் செய்யுங்கள். மூமின்களில் 2 சாரார் சண்டை பிடித்தால் சமாதானம் செய்யுங்கள் என்று சொல்லுது. நீங்க சொல்றீங்க காவிராக்க சொல்லு. பிரிஞ்சா காவிரா? அப்ப 2 சாரார் சண்டை பிடிப்பாங்க, சமாதானம் பண்ணி வைங்கள். ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் 2 பெருங்கூட்டத்துக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உண்டாக்குவார்கள். அப்படின்னா 2 பேரையும் காவிராக சொன்னாங்களா? ஒரு சமுதாயத்தில் யதார்த்தமாக பிளவுகள் வரும், கருத்து முரண்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள், நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன். இப்படி வரும். குர்ஆன் சொல்கிறது, ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திலே முரண்பட்டுக் கொண்டீர்கள் என்றால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூல் கிட்ட போங்க. குர்ஆன் சொல்லுது, முரண்பாடு வந்து அல்லாஹ் ரசூல்கிட்ட போய் தீர்த்துக் கொள்ளுங்கள். அது ஒரு நாள்ல தீர்க்கலாம். முரண்பாடு என்று பார்த்தா 73 கூட்டம் நமக்குள்ள இல்ல. யார் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள 74 இருக்கிறது. ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி கிட்ட ஒரு கொள்கை, உமர் அலி ஹஸரத் கிட்ட ஒரு கொள்கை, ஷிவாக் மௌலவி கிட்ட ஒரு கொள்கை, மௌலவி இலியாஸிடத்தில் ஒரு கொள்கை. இந்த 4 பேருடைய கொள்கைக்கு முரணாக இன்னும் கொஞ்சம் பேருடைய கொள்கை. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அல்லாஹு அலம், நான் நினைக்கிறேன் அவர் இதை விளங்கி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மௌலவி ஷிஃபாக், நான் நினைக்கிறேன் அதற்கான நிறைய அடையாளங்கள் எங்களுக்கு தெரிகிறது. அடுத்த ஒரு பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் சொல்லுவாங்களே, இது பூமியினுடைய ஒரு கோட்பாடு. இந்த பிக் பேங் தியரி ஒன்று ஏத்தாளையில் ஏற்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பெருவெடிப்பு கொள்கை தெரியுமா? பூமியினுடைய ஆரம்ப தோற்றம். இந்த மாதிரி ஒரு பெருவெடிப்பு அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஜமாத்து தக்ஃபீருக்குள் ஏற்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய ஏண்டா இந்த ஷிஃபாக் மௌலவி என்று நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிப்பார், கொஞ்சம் நல்ல எதையும் ஆய்வு செய்கின்ற ஒரு திறமுள்ள ஒரு இளம் ஒரு ஆலிமாக அவர் இருக்கிறார். இது போன்று 72,000 கூட்டம் உங்களுக்குள்ள முதலாவது அதட்டிருங்க. முக்கியமா நீங்க ஒன்று வழங்கிக் கொள்ளுங்க, இவங்க ஒரு ஹதீஸை வைப்பார்கள். என்ன ஹதீஸ் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உம்மத் 73 கூட்டமா பிரியும், 72 கூட்டம் நரகத்துக்கு போகும், ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்குள்ள போகும்ட்டாங்க ரசூல். ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு கூட்டம் எது? அவங்க ஒரு கூட்டம், அவர்கள் வஹியல் ஜமாஅத் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்துல அந்த ஜமாஅத் யார் என்று சொல்லும்போது, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ, எந்த ஒன்றை பின்பற்றுகிறோமோ அது போன்று இருக்கின்றவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நானும் என் தோழர்களும் இருப்பது போன்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல என்ன விளங்குது தெரியுமா? 72 கூட்டம் யாருன்னு ஏன் கேட்கல சஹாபாக்கள்? வழிகேடு எப்படி வேணாலும் இருந்துட்டு போடும், அது எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நமக்கு தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை போறதுக்கு மட்டும்தான் பாதையை சொல்றாங்க. அவங்க நம்மள மாதிரி இருப்பாங்க, நான் சொல்றதை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுவாங்க. அப்படிடா எப்படி விளங்கிக் கொள்ளணும்? இது ஒரு கூட்டம் அப்படின்டா இல்ல, இது அஹமதியா ஜமாத்துல் முஸ்லிமீன், அல்லது இந்த ரவுஃப் மௌலவி என்று காத்தாங்குடியில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஜமாத்து, அல்லது தப்லீக் ஜமாத்து, அல்லது தௌஹீத் ஜமாத்து, ஜமாத்தை சில அப்படியே விளங்கிக் கொள்வது. அப்படி அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் தூய்மையோடு இஹ்லாஸோடு யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அவர்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இது சொர்க்கத்துக்கு போறவங்களை மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை தவிர ஒரு கூட்டத்துக்கு சொன்ன வார்த்தை அல்ல. ஒரு கூட்டத்துக்கு இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா ஒரு ஆள் இப்படித்தான் வந்து சொன்னார், 73 கூட்டமா பிரியும், ஒரு கூட்டம் சொர்க்கம் தெளிவா வருது, அந்த ஒரு கூட்டம் தான் ஜமாத்துல் முஸ்லிமீன். சரி, உங்களோட ரோட்லயே நான் வார், ஒரு கூட்டம் தான் ஜமாத்துல் முஸ்லிமீன். ரசூலுல்லாஹ் ஒரு வாக்களித்தா, ஒரு விஷயத்தை முன்னறிவித்தல் செய்தால் அதுல மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டேன். இல்ல, மாற்றம் ஏற்படாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி கணக்கு விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. இதை நம்புறீங்களா? நம்புறேன். நீங்க இல்ல 69,999 சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்.
சரி, விஷயத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும்னு சொன்னாங்க தானே? அந்த ஒரு கூட்டம் யாரு? நீங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் தானே? ரைட். உங்களோட வாதப்படி உங்களோட ஜமாத்துல் முஸ்லிமீன்ல வந்து சேர்ந்தா யாராவது நரகத்துக்கு போவாங்களா? போவாங்க. எப்படி போவாங்க? நீங்க தானப்பா இப்ப சொன்னீங்க ரசூலுல்லாஹ் சொன்னா அதுல மாற்றம் இருக்காது என்று. அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்க பிறகு இல்ல அதுக்குள்ள கொஞ்சம் பேர் நரகம் போவாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படி என்றால் நீங்க நினைக்கிறது போல ஒரு ஜமாத்து ரசூலுல்லாஹ் சொல்லல. யாரெல்லாம் சொர்க்கம் போவாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க என்ற முன்னறிவிப்பு செய்வதற்காக வந்த ஒரு நபிமொழியை வைத்துக் கொண்டு நாங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் இப்படி நாங்களும் சொல்லி நீங்களும் சொல்லி ஒவ்வொரு ஜமாத்தும் சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. மிக தெளிவான வார்த்தைகள், அதாவது நேரடியான ஹதீஸ் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் தெளிவா இருக்குது. இவங்க கொண்டு வர ஆதாரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முபுகம், ஒரு மூடலாக விளங்கிக் கொள்ள முடியாத வார்த்தை பிரயோகங்களை கொண்டதான ஒரு ஹதீஸாகத்தான் இருக்கும். அல்லாஹ் இதுக்கு தான் குர்ஆன்ல சொல்றான், யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு. குர்ஆனிலே ரெண்டு கருத்துக்களுக்கு இடம்பாடான வார்த்தைகளை சிலர் பின்பற்றுகிறார்கள், பூமியில குழப்பம் உண்டாக்குகிறார்கள் என்று. இந்த நிலைதான் குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குளிக்கு பணியை இறங்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படி ஒரு கூட்டமாகத்தான் முடிச்சு கொள்ளுமா? அப்படி ஒரு கூட்டமாகத்தான் என்ற ஆட்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்கின்ற இந்த சாரார் இருக்கிறார்கள். இது போல ஏராளமான செய்திகளை சொல்லலாம். எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், சமூகம் என்றால் அதிலே தவறுகள் இருக்கும், ஒரு சமூகத்திலே பிழைகள் இருக்கும். ஒரு சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காலத்தில் கூட ஒரு மனிதர் வருகிறார், யார் சொல்லலாம், என்ன விஷயம், நான் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன். இந்த பக்கம் திரும்புறாங்க, இந்த பக்கம் சொல்றார், யார் சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணி விட்டேன். மறுபக்கம் திரும்புறாங்க, திருப்பி என்னமா குடிக்கிறாரான்னு பாருங்கன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயத்திலேயே விபச்சாரம் செய்கின்ற மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் மனிதன் என்றால் அப்படித்தான் தவறு வரும். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணை நான் தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் என்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழு போய் அப்படின்னு. போய் தொழுன்றாங்க. தொழுகிறார் என்றால் தொழுது முடிஞ்சு சொன்னார்கள், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் எல்லாம் பாவத்தை போக்கிவிடும் போன்றாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சஹாபாக்களுக்குள்ளேயே இப்படியான தவறு செய்கின்ற மனிதர்கள், மனிதன் என்றால் தவறுகள் நடக்கும். அப்போ ஒரு சமூகம் என்றால் பிழை இருக்கும், தவறுகள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு தீர்வு காவிராக்கிறதா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், தவறுகளை நீங்கள் தடுங்கள் என்று சொல்கிறார்கள், நன்மைகளை நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை முடிச்சு விடுங்க. எத்தனை மணி? இன்னும் 10 நிமிஷம் இதா? 5 நிமிஷம். சரி, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் மௌலவி அவர்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் விட்டு சென்றார்கள், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக சொல்றேன் சொன்னா, இந்த பையத்து விஷயத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட பையத்து செஞ்சாங்கன்ற ஆதாரத்தை வச்சுதான் இவங்க அமீர் கிட்ட பையத்து செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் இவங்கள்ட்ட முக்கியமா கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் யாரு? இந்த உலகத்துக்கே அருளாக அனுப்பப்பட்ட, அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபி, மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஒரு ஆட்சியினுடைய அதிகாரி, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வது கலிமாவினுடைய மறுவாதி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கிட்ட போய் அந்த நபித்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக செய்யப்பட்ட அந்த பையத்தை, அல்லாஹ்வோடு நாங்கள் சரியாக நடந்து கொள்வோம், வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வோம், பாவத்திலே ஈடுபட மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த பையத்தை எங்கள்கிட்டையும் வந்து செய்யுங்கண்டா, இந்த அஹமதியா முஸ்லிம் ஜமாத் என்று போர்டு போட்டிக்கிறாங்களே, இவங்களுக்கும் இந்த ஜமாத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தெளிவா, அல்லாஹ் இவனுக்கு தெரியும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஆட்கள் எல்லாம் வருவாங்கன்றதுக்கு தெளிவான வார்த்தைகளால தான் அவனுடைய வார்த்தைகள் பேச்சுகள் இருக்கும். இன்னல்லதீன யுபாயிஊனக, க என்பது முன்னிலை. உங்களிடத்தில் யார் வந்து பையத்தை செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்ற, நபியே உங்களிடத்தில் யார் பையத்தை செய்கிறார்களோ, இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு பையத்தை செய்து விட்டார்கள். அதோட நிப்பாட்டினான் அல்லாஹ், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கரம் இந்த பையத்து செய்கின்றவர்களுடைய கரங்களுக்கு மேலால் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? நபிக்கு சொல்றான். இவங்க பையத்தோட ஆய்வு கெசட் பீஸ்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பையத்துக்கு ஆதாரம் சொல்கிறான். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், நபியே உங்களிடத்தில் வந்து பையத்து செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்து விட்டார்கள், அவர்களுடைய கரத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது என்று சொல்கிறார்களே. அப்பனா நீங்களும் நபின்னா சொல்றீங்க. நீங்க யார் உங்கள்கிட்ட வந்து பையத்து செய்றாங்களோ அல்லாஹ் கிட்ட, உங்கள்கிட்ட வந்து யாரெல்லாம் பையத்து செய்றாங்களோ அவங்கள கரத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கு என்று சொல்ல வருகிறீர்களா? இதுல உங்களுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்கிறதா பையத்து வாங்குறதுக்கு? அதே ஒன்று சொல்வார்கள், இதா ஜாஅக்கல் மூமினாத், மூமினான பெண்கள் உங்களிடம் வந்தால், அவங்களா மூமின் அல்லாஹ் சொல்லிட்டுல சொல்றான். நீங்க மூமின் அல்லாஹ் சொல்லிக்க போறோம், நீங்க வேற மூமின் ஆக்குறீங்களா? இது அல்லாஹ் சொல்றான, குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டை குளிக்கு பணியை இறங்காது. விளங்குதா? இறங்கல்ன்றதுக்கு ஆதாரம் விளங்குதா?
அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா. மரத்தடிக்கு கீழே பையத்து செய்தவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அன்சார் மௌலை தெளிவாக சொன்னார். ஏனது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்காக ஒப்பந்தம் பேச போன போது ஒப்பந்தம் பேச சென்ற மனிதரை கொலை செய்து விட்டார்கள். இந்த உஸ்மான் கொலை செய்யப்படுவது உண்மையாக இருந்தால், பட்டது உண்மையாக இருந்தால் அவரை அதற்காக போராடுவோம் என்று நபித்தோழர்கள் ஒரு மரத்துக்கு கீழே பையத்து செஞ்சார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பையத்து வாங்கினாங்க. அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக சொல்றான். இது உங்களுக்கு பையத்து வாங்குறதுக்கு ஆதாரமா? இது பையத்து வாங்குறதுக்கு ஆதாரமா? இது போல நீங்க பாத்தீங்கன்னா மன்மாத்த வலைசபி உனக்கு பையத்தும் மாத்தமீத்தன் ஜாஹிலியா, யாருடைய கழுத்திலே பையத்திலே அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜாஹிலியத் மானல் ஜாஹிலியா. ஜாஹிலியா என்றால் என்ன? குஃப்ரா. அப்படி என்றால் அபூ தர் கிஃபாரி என்ற ஒரு நபித்தோரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா என்று சொல்றார்கள். உன்னிடத்திலே ஒரு ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூ தரை பார்த்து காபி என்று சொன்னார்கள். வழங்கிக் கொள்ளலாமா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்றேன்டா, சிம்பிளா வழங்கிக் கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். பையத்து இஸ்லாத்தின் அடிப்படை இல்லைன்றத கொஞ்சம் நோமல், இதெல்லாம் பெரிய பெரிய தியரிகள். நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்க எங்கப்பா பை செஞ்சீங்க? நாங்க உமர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சோம். சரி, அவரு பாகிஸ்தான்ல உள்ள மசூத் அஹமத் சாஹிப் செஞ்சுட்டு வந்தார். சரி, மசூத் அஹமத் சாஹிப் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக சொல்றான். இது உங்களுக்கு பையத்து வாங்குறதுக்கு ஆதாரமா? இது பையத்து வாங்குறதுக்கு ஆதாரமா? இது போல நீங்க பாத்தீங்கன்னா மன்மாத்த வலைசபி உனக்கு பையத்தும் மாத்தமீத்தன் ஜாஹிலியா, யாருடைய கழுத்திலே பையத்திலே அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜாஹிலியத் மானல் ஜாஹிலியா. ஜாஹிலியா என்றால் என்ன? குஃப்ரா. அப்படி என்றால் அபூ தர் கிஃபாரி என்ற ஒரு நபித்தோரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா என்று சொல்றார்கள். உன்னிடத்திலே ஒரு ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூ தரை பார்த்து காபி என்று சொன்னார்கள். வழங்கிக் கொள்ளலாமா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்றேன்டா, சிம்பிளா வழங்கிக் கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். பையத்து இஸ்லாத்தின் அடிப்படை இல்லைன்றத கொஞ்சம் நோமல், இதெல்லாம் பெரிய பெரிய தியரிகள். நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்க எங்கப்பா பை செஞ்சீங்க? நாங்க உமர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சோம். சரி, அவரு பாகிஸ்தான்ல உள்ள மசூத் அஹமத் சாஹிப் செஞ்சுட்டு வந்தார். சரி, மசூத் அஹமத் சாஹிப் அவரு தலைவர் தானே? அப்படின்னா தலைவர் முஸ்லீம் இல்லையா? யாருடைய கழுத்துல பையத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த யாருடைய என்ற இந்த பொதுவான விதியிலே தலைவர் வரமாட்டார் என்று சொல்றீங்களா? தலைவருக்கு பையத்து யாருக்கிட்ட போய் எங்க கொள்கைப்படி ஒரு முஸ்லீம் ஆவார்? அவர்தான் களிமா சொன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கொள்கைப்படி பையத்தை யாருக்கிட்டையும் போய் செய்ய தேவையில்லை. இஸ்லாமிய கொள்கை நம்ம கொள்கை அல்ல, இஸ்லாத்தின் படி சொல்றதா? இதுக்கு சிம்பிள் பதில். இவங்க இந்த கஷ்டமான தியரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா தலைவருக்கு பையத் இல்ல, யாருக்கிட்ட அல்லாஹ் கிட்ட செஞ்சேன்னு சொன்னா தான் மாட்டிக்குவாரு. அல்லது நபி உசரோட வாழ்ந்த காலத்துல பிறந்த மரக்கா பாகிஸ்தான்ல பிறந்தீங்கன்னு சொல்லணும். யாருக்கிட்டப்பா செஞ்சா? யாருக்கிட்டையும் இல்ல. அப்ப யாருக்கிட்டையும் பையத்து செய்யாம நீங்க எப்படி முஸ்லீமா போனீங்க? நீங்க முஸ்லீம் இல்லைன்னா உங்ககிட்ட முஸ்லீம் இல்லாத ஒரு காபிர் கிட்ட பையத்து செய்து பின்னால உள்ளவர்கள் எப்படி முஸ்லீமா போனாங்க? அதை விடத்தான் இந்த மஹிந்த ராஜபக்சே போய் செஞ்சலாமே. மஹிந்த ராஜபக்சே நாட்டினுடைய ஜனாதிபதி, உங்க பார்வையில மஹிந்த ஒண்ணுதான் மசூத் அஹமத் ஒண்ணுதான், அவருக்கும் பையத்துல இவருக்கும் பையத்துல அழகா செஞ்சுட்டு போயிடலாமே. ஒரு தலைமைத்துவம் சிம்பிளா உருவாகுமே. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அங்க உள்ள பையத்தை செய்யாத ஒருவரை இங்க நீங்க இறக்குமதி செய்தீர்கள்? மக்காவுல தலைமைத்துவம் கிடையாது, மதீனாவுல கிடையாது, அரபு நாடுகள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை, எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பையத்து செய்யணும் என்று சொல்றீங்களே, எப்படி ஒரு காவிரி கிட்ட வந்து அவர் பையத்து செய்வாங்க? இதெல்லாம் நான் சொன்ன சிறுவிளைத்தனமான கொள்கைகள் என்று. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது என்றாலும் இன்னும் ஒரு விஷயத்தை தொட்டு காட்டி விட்டார், இந்த தடை விஷயம். அது மாதிரி சொல்ல 28 சட்டம் ஒரு சட்டம் போட்டார். அதாவது மசூத் அஹமத் சாஹிப், அதாவது இலங்கையை சேர்ந்த மௌலவி உமர் அலி ஹசரத் அவர்களை பின்பற்றுகின்ற கீழால பின்னால இருக்கின்ற மனிதர்களுக்கு 28 சட்டம் என்று கடைபிடிக்க வேண்டிய சில சட்டங்கள் என்று சில சட்டங்களை போட்டார். என்ன இருக்குது அதுல வாசி பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்லாமிய வரையறைக்குள் ஒரு அமீரின் கட்டுப்பாட்டின் கீழ் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஏனைய சமூகங்களைப் போலல்லாது முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தனி அழகுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பின்வரும் சில ஒழுங்குமுறைகளை கண்டிப்பாக கடைபிடித்து நடக்கும்படி ஏவுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று ஒவ்வொரு அமீர் மாற பிரான்சஸுக்கும் இது அனுப்பப்பட்டது. அதுல முக்கியமா சொல்றதா இருந்தா நிறைய விஷயம் 28 வாசிக்க முடியாது, சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வாசி காட்டுறேன். கருப்பு, நீலம், அதை வந்து கோப்பி பிரவுன் ஆகிய கலர்களை தவிர மற்ற நிறங்களில் பெண்கள் ஹிஜாப் அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபர்தாவுக்கு சட்டம் போடுறாரு, 3 கலர் தான் நீங்க போடலான்றார். மற்ற கருப்பு, அதை ஒன்று பிரவுன், நீலம், இந்த 3 தான் அழகு தெரியாத ஒரு கலர், மற்ற கலரை போடக்கூடாது அமீருடைய சட்டம். அதே மாதிரி இன்னும் சில நிறைய பாருங்க. பெருநாள் காலங்கள் உட்பட அனைத்து வேளைகளிலும் பெண்கள் சந்தை கடை தெருக்களுக்கு செல்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். விளங்குதா? பொம்பளைகள் போகக்கூடாது. ஜும்மாவுக்கு செல்ல முடியாத இடங்களில் முஸ்லிம்கள் தொழில் புரிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜும்மாண்டா நீங்க நினைப்பீங்க எல்லா இடத்துலயும் பள்ளி, அவனோட பிராஞ்சிக்கணும். எங்க பிராஞ்சிக்குது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. போ கொழும்புல இந்த பிராஞ்ச் போச்சு, பொத்துவில்லை இந்த போச்சு, புத்தளத்துல இருந்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. எத்தனை நாள்ல போகும்னு தெரியல, அல்லாஹ் ஆலம். இப்படி இருக்கும்போது எங்க உங்களோட பிராஞ்சி தர்றது? 3 இடத்துல தொழிற்செய்யலாம், ஏத்தாளையில தொழிற்செய்யலாம். இது வாழ்க்கையை பாதிக்கும் தெரியுமா இது? அது மாதிரி பாருங்க, பெண்கள் பிரயாணம் செய்யும் போது தோளில் ஹேண்ட்பேக் கொள்வாங்க.
தொங்க விட்டு அதனை வெளியில் காட்டிச் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹேண்ட்பேக் போடக்கூடாது. எந்த ஹதீஸ் இது? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைத்தனம் நான் சொன்னதுக்கு தான். ஆண் பெண் கலப்பு இசை போன்ற இன்னொரு இஸ்லாத்துக்கு முரணான செயல்கள். எந்த ஹதீஸ் இது? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைத்தனம் நான் சொன்னதுக்கு தான். ஆண் பெண் கலப்பு இசை போன்ற இன்னொரு இஸ்லாத்துக்கு முரணான செயல்கள் நடைபெறக்கூடிய கொழும்பு, கடற்கரை, கோல்பேஸ் போன்ற இடங்களுக்கு உலாவ செல்லக்கூடாது. கோல்பேஸுக்கு போக கூடாது. போயா மற்றும் ஞாயிறு தினங்களில் மிருக காட்சி சாலைக்கு செல்லக்கூடாது. விளங்குதா? திருமணத்திற்காக வேண்டி திருமண விசிட்டிங் கார்டு அழைப்புதல் அளிக்க கூடாது. திருமணத்துக்காக வேண்டி நல்ல விஷயம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி இப்படியே போனா விஷயங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லல. இப்படி எல்லாம் சொன்னாதான் சிந்திப்பவர்களுக்கு மூளையில கொஞ்சம் தட்டுன மாதிரி தெரியும். அதனால அல்லாஹ்வுக்காக நீங்க சிந்திங்க. இதெல்லாம் நாங்க சொன்னோம் என்று எங்கள் மேல கோபம் வைக்காதீங்க. நாங்களும் இப்படி ஒரு காலத்துல இருந்திருக்கிறோம். இதை கவனத்துல கொண்டு நீங்க நினைக்கிறீங்க என்னடாப்பா 4 பேருக்காக இவ்வளவு பெரிய மீட்டிங், இந்த 4:40 போகும்போது நீங்க கவலைப்படுவீங்க. அதனால இப்பவே அதாவது முளையில கிள்ளி விடணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இதை தடுத்து விடுமாறு உங்களுக்கு நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் சில கேள்விகள் வந்திருக்கிறது என்று. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் யாருக்கேனும் ஜமாஅத்துல் முஸ்லிமின் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் அந்த தலைப்புக்குள்ள மட்டும், அந்த பவுண்டரியை தாண்டிடாம அந்த தலைப்புக்குள்ள மட்டும் சில கேள்விகள் கேட்கிறதா இருந்தால் முன்னால் எழும்பி வந்து சபையுடைய ஒழுங்க பேணி சலாம் சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்குமாறு ஜமியத்துல் உலமா தலைவர் வேண்டிக் கொள்றோம். வந்திருக்குது. ஹசரத் அவர்களே, ஜமாஅத்துல் முஸ்லிமீன்கள் ஏனையவர்களை காபிர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஜாகிர்கள் என்று தானே சொல்கிறோம் என்கிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? என்ன சொல்றாங்கன்னா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆக்கள் நாங்க உங்களெல்லாம் காபிர் என்று சொல்றல, ஜமாஅத்துல் முஸ்லிம்ல இணையாத ஆக்களை காபிர் என்று சொல்லல, ஜாகில் என்று தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். பதில மௌலை சித்திக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வளவு நேரமா அப்துல் நாசர் மௌலை அவங்களுடைய புத்தகத்துல எழுதப்பட்டது நாங்க காட்டினோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த பிரிவுல சேராதவங்களை காபிர்கள் என்று உமர் அலி ஹஸ்ரத் அவங்க சொன்ன பதிவு நாடா இருக்கு. இந்த பதிவு நாடாவை திரும்ப போட்டி காட்டலாம், இருந்தாலும் விளங்கிட்டு. அப்ப இவனோட கேள்வியில இருந்து என்ன விளங்குதுண்டா, யாரையும் காபிர்கள் என்று சொல்வது இல்லை என்று சொல்வது ஒரு பொய். அப்படி இல்லாட்டி என்ன ஏற்றுக்கொள்ளணும்? சரி, நாங்களும் முஸ்லீம், நீங்களும் முஸ்லீம். முஸ்லீம்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அதாவது கொள்கை அடிப்படையிலோ அல்லது வணக்க வழிபாடுகளோ வித்தியாசம் இருக்கலாம்னு ஒரு நிலைப்பாடுக்கு வரணும். அல்லது சொன்னது நாங்க பிள்ளை, இப்ப ஜாகிலியத்தில் இருக்கிறேன்னு சொல்றதும் பிள்ளைன்னு ஏற்றுக்கொள்ளணும். அத ரெண்டுக்கும் இருக்கிறோம். ஒன்று முஸ்லீமை கண்ட என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். சலாம் சொல்வது கிடையாது. முஸ்லீம்கள் மூத்தா போனா ஜனாசா பின்னுக்க தொழுகிறாங்களா? ஜனாசாவும் சொல்ல மாட்டான். அதாவது தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க? அவரு ஜாகில இருக்கிறேன்டா ஒன்று தொழுகைக்கு வரணும், அதுவும் இல்லை, தொழ மாட்டாங்க. திருமணம் முடிக்க மாட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப சுற்றுவட்டமா என்னடா காஃபிர்னு சொல்ல அந்த விபரீதத்தை தவிர்க்கிறதுக்காக வேண்டி வேறொரு மொழி, சும்மா ஒரு சாதாரண ஒரு பவர் குறைச்ச மாதிரி. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூடி இருந்தவங்கள பயன்படுத்திய வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்களா என்ற ஆதாரம் கூட அவங்க காட்டணும். அப்படி ஒன்றும் இல்லை. அவங்களோட அடிப்படையான வாதம் என்னண்டா, அவங்களுடைய பையத் செய்யாதவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ரசூலை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவங்களோட அமீரை ஏற்றுக்கொள்ளாட்டி காஃபிர். அது இல்லைன்னு அவங்களை நிரூபிக்க முடியாது. ஜஸாகுல்லாஹ் ஹைர். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொன்னா இந்த தலைப்புக்கு உட்பட்டு எழுதாட்டியும் இங்க வந்து என்ன செய்யலாம்? கேளுங்க. எல்லாருக்கும் இப்படி ஒரு ஐயமும் தெளிவும் ஒரு இதை ஏற்பாடு செய்வதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒரு 2 மாதமா நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இந்த ஒரு கேள்விக்கு ஒரு விடையளித்திருக்கிறார்கள். அது குர்ஆன் ஹதீஸிலிருந்து அல்லாஹ்வுடைய ஹக்கிலிருந்து சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது உண்மையான ஹக்காகவும் என்னுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் தெரிவித்தார். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நான் உடன்படுறேன். அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த பைய தேவையில்லைன்னு சொன்னது. இப்ப நான் ஒரு கேள்வி கொண்டு ஆசைப்படுறேன். அதாவது மௌலை அவர்கள் சொன்னார்கள், கலிமா சொல்லி 5 கடமையை நிறைவேற்றியவன் முஸ்லீம். அப்படியானால் அதுக்குள்ள இருந்து சிறுக்கான விஷயங்கள், சாதாரணமான விஷயம் கட்டாய சரி, அவர்கள் யார்? 2வது கேள்வி, தொழுகையை விட்டவன் காஃபிர். காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை. ஆகவே இந்த தொழுகையை விட்டுட்டு ஒரு ஆள் தொலை வந்தா அவர் என்ன செய்யறது? அவர் திரும்ப இஸ்லாத்தில் எடுக்கணுமா, இல்லை இது சம்பந்தமான விளக்கம்னு தேவை எனக்கு. ஏன்னா இப்போ வந்து தொலை வராட்டி போய் கெஞ்சிடுது. அது சரி, ஓகே, அது பார்ப்பீங்க. என்னென்ன ஒண்ணும் இல்லை, அவசரமா சுருக்கி கொண்டது, நேரம் குறுகியது. முக்கியமா இப்ப நாங்க தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சம்பந்தமான கேள்விகள்.
பொது கேள்வி பதில் ஆரம்பிக்க போற பலருக்கு பல பிரச்சனை இருக்கு. விளங்குதா? முதல்ல எங்களை நடைமுறையில் உள்ள ஆக முக்கியமான பிரச்சனை இந்த ஜமாத்து முஸ்லிமின் சம்பந்தமா, அது சம்பந்தமான உண்டான கேள்விகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். இது எப்பயும் கேட்டுக்கொள்ளக்கூடியமான ஒரு செய்தி. அன்றாடி இப்ப கேட்கப்பட்ட தொழுகை விட்டவருடைய நிலைமை என்ன, களிமாவை சொல்லி அவர் என்ன இப்படியான சில சிறுக்குகள் செய்யறாரு, இவருடைய நிலவரம் என்ன என்ற சம்பந்தமா ஆழமா சொல்லப்படலாம், பிரச்சனை இல்லை. இந்த களம் இப்ப நாங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி என்னடா, இவங்க சம்பந்தமா ஒரு தெளிவு நாங்க எடுக்க போறோம். அதுக்குள் பிறகு என்ன செய்யப்படணும், தொழுகை விட்டு நிலைமை இஸ்லாம் என்ன சொல்லுது, ஜமாத்துல் முஸ்லிமின் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர, யாரு தொழுகையை விட்டு விட்டாரோ அவன் நிராகரித்து விட்டான்டா. இதே போல வரக்கூடிய இன்னும் சில ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒரு மனிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 தொழுகையில அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றார். யார் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து வருகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை கொடுத்து சொர்க்கத்தை கொடுப்பார். யார் இவரை பேணிப்பாக பாதுகாக்கவில்லையோ அல்லாஹ் தஆலா நாடினால் அவர்களை தண்டிப்பார், நாடினால் அவர்களை மன்னிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. அப்ப காஃபிர்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. அப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். அதை நிறைவேற்றினால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அதை ஒரு அடியான் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா நாடினால் அவன் அடியானை மன்னிப்பார், நாடினால் அவனுக்கு தண்டனை கொடுப்பார். காஃபிருக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. உண்மையிலே தொழுகை விட்டோம் இவங்க இப்படித்தான் ஒவ்வொரு ஹதீஸை மேலோட்டமாக விளங்குறேன். எந்த அளவுக்கு மேலோட்டமாக இப்படி விளங்கின காரணமாகத்தான் அந்த குஃபூர் என்பதை இஸ்லாத்தை விட்டு சென்றிட்டு ஒருவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்ற வாசகத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால முக்கியமா இது சம்பந்தமா ஜமாத்து முஸ்லிமின் சம்பந்தமா அவங்களுக்கு கொள்கைகள் சம்பந்தமாவோ அல்லது பேசப்பட்டதுல உங்களுக்கு ஏதும் விடுபட்டு அவங்களுடைய கொள்கைகள் சம்பந்தமா இருந்தா தாராளமா எழுப்பி அந்தந்த இடத்துல இருந்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான பதில்களை சொல்றோம். ஏன்னா இது கட்டாயமா அவங்க சம்பந்தமா தெளிவுபடுத்தப்படணும். சரியா? அப்ப கொள்கைகள் என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி சின்ன சிறுக்குகள் செய்யறத போல அவங்க இடம் காட்டப்படுது. விட்டவன் காஃபிர் வந்தா பையத்துக்கு அது சம்மந்தம் இல்லை, வேற ஒரு பிரச்சனை. தொழுகை விட்டவன் காஃபிர் வந்தா வயது செய்யறவன் முஸ்லீம் வருமா? இல்ல. இவங்களுடைய வாதங்கள் என்ன தெரியுமா, உண்மையிலே நான் அவருடைய அமீர் பாகிஸ்தான்ல இருந்து இலங்கைக்கு வந்த பொழுது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு முஸ்லிமுக்கு பையத்து செய்வது கடமையா, ஒருவன் முஸ்லீம் ஆகுறதுக்கு பையத்து செய்வது கடமையா, இப்படி கேள்வி கேட்டோம். அதாவது ஒரு முஸ்லீம் இருக்காரு, இவரு முஸ்லிமுக்கு பையத்து செய்வது கடமையா அல்லது ஒருவர் முஸ்லிமா மாறுறதுக்கு உண்டான பையத்து செய்வது கடமையான்னு கேட்க ஆதாரம் கேட்கப்பட்ட பொழுது எந்த விதமான ஆதாரம் முன்வைக்கல. நீங்க சர்வ சாதாரணமாக இந்த அமைப்பை அவங்களுடைய வெளிப்படையான வணக்க வழிபாடுகள் அதை வச்சுதான் மக்கள் என்ன செய்யறாங்க, எடுப்பு ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. தொழாதவரை காஃபி இருந்தாங்க, தாடி வளர்க்காதவரை முஸ்லீம் இல்லைன்னு கணக்கிறாங்க. இப்படி கரடி கீழே ஆட அணிகிறவங்கள என்னது நரகவாசி. உடனடியாக இந்த ஃபத்வாக்கள் எந்த ஜமாத்திலையும் தீர்ப்பு இல்லைன்றதுக்காக வேண்டி ஒரு சிலர் உண்மையாண்டு நம்புறோம். இதுதான் இங்க நடக்கக்கூடிய அடிப்படையா நாம் சொன்ன பர்தாவை பத்தி சம்பந்தமான தெளிவான அறிவு இல்லாததன் காரணமாக மூஞ்ச மூடவனும் அப்படி இல்லாத அவங்கள்ட்ட இஸ்லாத்துக்கு எடுக்க மாட்டான். பையத்து அமீர் எடுக்கிற நேரம் முதலாவது பெண்மணி எடுத்து கேட்கக்கூடியது என்ன தெரியுமா, உங்களுக்கு பர்தா போடையிலுமா, பர்தா மூஞ்ச மறைக்கலாம் என்றாதான் அவங்களோட ஜமாத்தில் எடுப்பாங்க. அதாவது இஸ்லாத்துக்கு வார நிபந்தனையில அல்லாஹ்வை நம்புறது எப்படி, மறுமையை நம்புறது எப்படி, இதே போல கலாக்கதிரை நம்புறதை போல பர்தா போடரும் என்று தான் ஒவ்வொரு, அதாவது இவங்களை மனோ இச்சையின்படி ஏற்படுத்தி கொண்டு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கா. முடியுங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இறுதியாக என்னடா சொல்லுங்க. அலைஹிஸ்ஸலாம். என்ன ரெண்டு முறையில பயிர் செய்யலாம். ஒன்று தோற்றக்கூடிய பயிர், நீங்க தான் தூரத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த விழாக்கக்கூடிய பயிர் அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க பரிமாறதான் ஏற்றுக்கொண்டாங்க. அதே பின்னால இப்ப பயிர் கிடையாது நமக்கு தெரியாம. அடுத்தது அந்த மாத்த வீதத்தை ஜாவியான்னு அதி சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜாவியத்துல ஓரத்துல மாணிக்கிறாங்கன்னா அப்போ அவருடைய பார்வையில நம்மளோட பார்வையில அவருடைய பார்வையில அந்த அறிவிப்பாளர்கள் அந்த இமாம்கள் பயிற்சியாளர் ஹதீஸ் ஏற்றுக்கொள்வாங்களா? ஒவ்வொரு வாரங்களையா ஒவ்வொரு இடத்துல பயிற்சிகள் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்வாங்க, இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இந்த சஹாபாக்கள் அந்த அறிவிப்புல இமாம்கள் பயிற்சியாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படித்தான கருத்து. இப்போ அவர்களுக்கு அந்த ஹதீஸ்ல யார் பயிற்சியாளர்கள் தெரியாது தானே. அந்த கேள்வியில அந்த சம்பந்தமா விளக்கம் கொடுக்கிறாரு, அந்த ஹதீஸ விளக்கப்படுத்துறாரு. அதாவது பையத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு இமாம் 5 நேரம் தொழணும் இந்த அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் அறிவிச்சுட்டு அவங்க தொழாம இருந்திருப்பாங்களா? தொழாம இருந்திருக்க மாட்டாங்க, கட்டாயம் தொழுந்திருப்பாங்க.
அப்ப கட்டாயமா ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். என்னன்னா ஒரு விளக்கம், கேள்வியா இல்ல ஒரு விளக்கமா. எனவே இன்ஷா அல்லாஹ் இறுதியாக இது சம்பந்தமா நீங்க வந்து அதாவது அவங்களுடைய அவங்க ஒரு பையத்தை எப்படி பிரிச்சு இருக்காங்க. நாங்க சொல்றேன் ஹிலாஃபத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அமீர் வந்த பையத்தை எடுக்கணும், அவருக்கு நாங்க கட்டாயம் கட்டுப்படணும் நேரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழ்ந்தாங்க. மக்கால வாழ்ற நேரம் லமாத் அல்லது லிமாத் என்ற ரெண்டு முறையில அதை வாசிக்கலாம். வந்த நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்ட சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் ஹம்துலில்லாஹ் பல வார்த்தைகளை கூறி அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை போயிட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது கிடையாது. எனவே முஹம்மதே உங்களுடைய கையை நீட்டுங்க, நான் பையத்து செய்யணும். அப்ப இது நடக்குது எங்கடா? மக்கால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல வந்து மக்கால வந்து எந்த விதமான ஆட்சியும் கிடையாது. இப்ப நாங்க சொல்றோம் பையத்து என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிக்கு செய்யப்படக்கூடிய ஒரு பையத்து. அடுத்த பையத்து வந்து ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தியை சொல்றோம். யார் அந்த சுல்தானை விட்டு வெளியே போனா அமீருக்கான சுல்தானுக்கு உண்டான அதிகாரம் நிச்சயமாக இன்னமல் இமாமு ஜுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் என்பவர் ஒரு கேடயம், அவருக்கு பின்னால் என்ன செய்யப்படணும்? யுத்தம் நடைபெறணும், முஸ்லிம்கள் அவர் பாதுகாக்கப்படணும். இந்த தன்மையில் உள்ளவருக்கு தான் பையத்து செய்யப்படணும்டா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு தன்மை இல்ல, இருந்தாலும் அவர் பையத்து செஞ்சாங்கன்னு சொன்னா அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன யுபாயுனக இன்னமா யுபாயுன அல்லாஹ். அதாவது நபியை உங்களுடன் பையத்து செய்யக்கூடியவர்கள் அது மக்கால செய்தாலும் சரி மதீனால செஞ்சாலும் சரி, எப்ப செஞ்சாலும் அது அல்லாஹ்வோட செய்யற பையத்து. அதுக்கும் இந்த ஆட்சி அதிகாரம் உண்டான பையத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இவங்க இப்படி வரக்கூடிய வார்த்தை உதாரணமாக வரக்கூடிய அல் குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு துண்டு துண்டா குர்ஆன் ஹதீஸ் என்பதை முழுமையாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். எங்களுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை மட்டும் பார்க்கிறேன், தேவையில்லாத இந்த ஹதீஸை சொல்லுங்களேன். இன்னமல் இமாமு ஜுன்னா, இமாம் என்றால் கேடயம், அவருக்கு பின்னால் யுத்தம் நடைபெற வேண்டும், முஸ்லிம்களுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பான. இந்த அமீர் அப்படி பாதுகாப்பா இருக்கிறாரா? இது அந்த அமீர் அல்ல, அந்த அமீர் கலீஃபானா. இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? இது இப்போ உள்ள அமீர் அல்ல. அமீர் வந்தா இமாம் வந்தா எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்றது, தேவையில்லாததை அப்படியே விட்டு போடுறது ஒரு மூமினுடைய பண்பல்ல. எனவே இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பல சிரமங்களை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக இந்த ஏற்பாடு செய்து தந்த ஜமியத் உலமாவுக்கும் நாங்கள் அதிகமான நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு கொள்கையை ஏற்பாடு செய்து அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக அதே போன்று ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய அழைப்பு என்ற பத்திரிகை, அது நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே தௌவா அடிப்படையான நோக்கமே தவிர இதன் மூலமாக யாருடைய உள்ளத்தின் பண்பு அதாவது நோய்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய இன்னும் உண்மையான குரோதத்தை வளர்க்க வேண்டும் என்பதல்ல. நாங்களும் அதில் பல வருட காலங்கள் இருந்து அந்த அனுபவத்தின் மூலமாக சொல்கின்றோம். திறந்த மனதுடன் இங்கே கூறப்படக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் உள்ளத்தில் எந்த விதமான கலப்படங்கள் இல்லாமல் திறந்த உள்ளத்துடன் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கை தவறானது என்பதை அல்லாஹ் தஆலா நாடினால் உங்களுக்கு விளங்கப்படுத்துவான். எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த இங்கே இருக்கக்கூடிய ஜமியத் உலமாவுக்கும் அதே நிகழ்ச்சிகளுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கூலி தந்தருள்வானாக.